अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही मुख़बिरन व आमिरा तअज़ीमन व तकरीमा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला सय्यिदिना मुहम्मदिन व आलिहि वसल्लम। अल्लाह जल्ल ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காமிலான ஷேഖமார்களுடைய தொடர்பை நமக்கு கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் கலிமாவை அறிந்து விளங்கி வாழ்ந்து கலிமா உடையவர்களோடு உலகிலும் மறுமையிலும் சுவனத்திலும் இருப்பதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. இந்த லா இலாஹ இல்லல்லாஹு என்பது அன்பர்களே மறுமை வாழ்க்கையின் வெற்றிக்காக மட்டும் அல்லாஹ் தஆலா கொடுக்கல. இந்த திருக்கலிமா இருக்கே உலக வாழ்க்கையின் வெற்றியும் லா இலாஹ இல்லல்லாஹு கொண்டு தான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அல்லாஹுடைய அன்பை நமக்கு அது பெற்றுத்தரும் என்பது போலவே அடியார்களுடைய அன்பையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியது லா இலாஹ இல்லல்லாஹ் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது மொத்த காயினாத்துடைய ரூஹ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன் ஒரு சில நாட்களுக்கு முன்பு. நம்ம உடம்புல ரூஹ் இருக்குது பார்த்தீங்களா? ரூஹ் எந்த இடத்துல இருக்குது எந்த இடத்துல இல்லை பிரித்து சொல்ல முடியுமா? செந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உயிர் இருக்குது. விரல்லையும் இருக்குது, காதுலையும் இருக்குது, பல்லுலையும் இருக்குது, முடியிலையும் இருக்குது. முடிக்கு வேரில் மட்டும் ரூஹ் இல்லை, போய் முடியிலையும் ரூஹ் இருக்குது. அதனால தான் அந்த முடி கருப்பாக இருந்துட்டு அதை பிச்சு வச்சுருங்க, வீணாக போய்டும். ஒருத்தவங்க முடி வந்த பின்னாடி எத்தனை வருஷம் ஆனாலும் முடி இருக்குல்ல தலையில், முடி வெட்டி கொஞ்சம் முடி கொத்த வெட்டி வச்சுருங்க, அது வீணாக போய் நாரி போயிடும். அதுலேயும் ரூஹ் இருக்குது. ஒரு வகையில் இருக்கிறது. இரத்த ஓட்டம் இல்லாவிட்டால் ஒரு உயிர் ஓட்டம் இருக்கிறது. நகம் நம்மோடு இருக்க வரைக்கும் தளதலன்னு இருக்குது. அதை ஒரு பக்கம் வெட்டி தனியாக வச்சிட்டோம்னு சொன்னால் காஞ்சி கருவாடாக போய்டும், சுருங்கி வீணாக போய்டுது. அப்போ அதுலேயும் இரத்த ஓட்டம் இல்லாவிட்டாலும் ரூஹ் இருக்குது. நுனி காதலையும் சரி, பல்லுலேயும் உயிர் இருக்குது. எனவே அப்போ உடல் முழுவதும் உயிர் இல்லாத இடமே இல்லை. அதுபோன்று இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மிலே ஊடுருவாத இடமே இல்லை. எல்லா இடத்துலையும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஊடுருவி இருக்கிறது. அது ரூஹ் ஆலம், அது உலகத்துடைய ரூஹ். அது நபிமார்கள் அனுப்பப்பட்டதின் நோக்கம் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய உயிரோட்டத்தை இந்த மக்களுக்கு மத்தியில் உண்டாக்குறதுக்காக வேண்டிதான். கலிமா உள்ளே வந்தால் தான் உயிரே வரும். உன் பேச்சிலே கலிமா இல்லை என்றால் அந்த பேச்சில் உயிரோட்டம் இருக்காது. சும்மா வாசு கத்துறது தான் இருக்கும். அது லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இலாஹ் யாரும் இல்லை. நம்மை வாழ வைப்பவன் ரப்பு, இலாஹ் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன், அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பது உள்ளுக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த கலிமாவில் ஒரு உயிரோட்டம் வந்துடும். பயானை கேட்குற நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வோட உணர்வோடு கேட்டிங்கன்னா அந்த பயானில் ஒரு உயிரோட்டம் வந்துடும். ஜி சொல்பவர்களில் உயிரோட்டம் வரும், கேட்பவர்களையும் உயிரோட்டம் இருக்கும்.
இந்த உயிரே லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அதனால தான் சூஃபியாக்கள் பயான ஆரம்பிக்கும் போது சொல்லுவாங்க, நான் ஜாஹில், अल्लाह मेरे जहल के वास्ते, तेरे इल्म के वास्ते, मेरे बुकमत के वास्ता, मेरे बुकमत और तेरे कलाम के वास्ते. நான் ஜாஹில் தான், ஒன்றுமே தெரியாத ஜாஹில். உன்னுடைய இல்முடைய பருத்தவை கொண்டு என்னிலே சில இல்முகளை நீ வெளியாக்கு. யா அல்லாஹ், நான் புக்குமத், ஊமை, எதையுமே பேச சக்தி இல்லாதவன். உன்னுடைய கலாமுடைய பருத்தவை கொண்டு இன்னும் சில வார்த்தைகளை வெளியாக்கு. இது உள்ளே போய் அசர் செய்கிறதுக்கும் உன்னுடைய ஃபைசான் இல்லாமல் முடியாது. ஜி, உன்னுடைய கருணை இல்லாமல் எதுவுமே வேலை செய்யாது. आमिर नायम சொல்கிறாங்க, जी जो बन जाती हैं तकरीरी, बड़ा सुना जी, खुदा का फजल हो जाए. அல்லாஹ்வுடைய ஃபஸல் இருந்துச்சுன்னா இந்த வார்த்தைகள் உங்களிலே பலன் தரும். அல்லாஹ்வுடைய ஃபஸல் இல்லை, மணிக்கணக்காக 2 மணி நேரம் 4 மணி நேரம் கத்தினாலும் காது வரைக்கும் போய் சேரும், அது கல்புக்குள்ளே போய் சேராது. அப்படின்னா நீ ஒன்றும் இல்லைன்னு உட்காந்துரு, அவன் ஃபதுலின் பக்கம் தேவையாயிரு. அல்லாஹ் தாலா உன் சொல்லை மக்களுக்கு போய் சேர்த்துவான். அல்லா ஜல்ல ஷானு எந்த இடத்துல இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல கொண்டு போய் சேர்த்துவான். அல்லா தாலா நிஜமாக சொல்கிறாங்க, दी ज़बां कोलूं तो बेज़ौक़ी, सुने कोई तो बेकैफ़ी, कहूँ क्या कौन है जिससे ये बन जाती हैं तकरीरी. நான் நாவை திறந்தாலும் அதில் எந்த ஒரு சுவையும் இருப்பதில்லை. என்னுடைய பேச்சில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கிறதில்லை யாருக்கும். கேட்பவர்களும் எந்த உணர்ச்சியும் இருப்பதில்லை. இது எல்லாமே மூல நீ கொடுத்தது. கஹூம் கியா கவுன் ஹே, இந்த 2 பேரிலும் யார் இருப்பது, இருந்து இந்த உணர்ச்சியை உண்டாக்கி என் சொல்லை மக்களுக்கு பலன் தரக்கூடிய சொல்லாக ஆக்குவது யார்? तो बन जाती हैं तकरीरीன்னு சொல்கிறான். जी எதுக்கு சொல்ல வந்தேன்பா, खुदा का फजल हो जाता है तो बन जाती हैं तकदीरी, किसी हीले बहाने से सवर जाते हैं तदबीरी. அல்லாஹ்வுடைய ஃபضல் உண்டாயிருச்சுன்னா ஏதோ ஒரு சாக்கு போக்கு சம்பந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று நிகழ்ந்து உனக்கு என்ன தேவையோ கொண்டு அல்லாஹ் உன் பக்கம் சேர்த்துருவோம். சாக்கு போக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தாலா சாக்கு போக்கு ஏற்படுத்தி அவன் முசப்பிபுல் அஸ்பாப். அல்லாஹ் ஜல்ல நீ சபபை தேடுற, அந்த சபபுகளையே உண்டாக்குறவன் அல்லாஹ் முசப்பிபுல் அஸ்பாப். உன் சிந்தனை சபபுகளின் பக்கம் போகுது, இதனால் நடக்குமா அதனால் நடக்குமா அப்படின்னு. அல்லாஹ் முசப்பிபுல் அஸ்பாப் ஆகி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அறிஞ்சுங்களா உனக்கு தேவைகளையும் உண்டாக்கினவன், அந்த தேவைகளை உன் பக்கம் கொண்டு வரக்கூடிய முசப்பிபுகளையும் சபபுகளையும் உண்டாக்கினவன், அதை கொண்டு வந்து ஏதோ ஒரு ஹீலா பஹானால கொண்டு வந்து ஒன்று சேர்த்துருவான்ல. ஜன்னல் திறந்து வைங்க, இல்லை ஜன்னலே இல்லை திறந்து வைங்க. அறிஞ்சுங்களா எப்படி அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்க்குவான், யார் மூலம் கொண்டு வந்து சேர்ப்பான், எப்படி நடக்கும், அதெல்லாம் அவனுடைய ஃபைசல். ஏதோ ஒரு காரணங்களை உண்டாக்கி அல்லாஹ் தஆலா தான் எதை முடிவு பண்ணினானோ அதை நடத்தியே தீர வேண்டாம். காரணங்களை எப்படி தேவையோ உண்டாக்கிறது. இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி, அல்லாஹ் தான் நாடியதை அடைந்தே தீருவான். கது ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கதரா, ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒரு நிர்ணயம் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அந்த நேரம் வரும்பொழுது, அந்த நிர்ணயங்கள் நடக்கிற பொழுது அது தானாக அதை நடத்தி அல்லாஹ் தஆலா கூட்டி கொடுப்பான், நடத்தி வைப்பான். அதை தெரிஞ்சா இல்லைங்களா? சரி. ஆக லா இலாஹ இல்லல்லாஹுவை நாம் முறைப்படி பயன்படுத்தினால் நம்முடைய உலக வாழ்க்கையும் செழிக்கும். எந்த குடும்பத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் புழங்கப்படுகிறதோ அந்த குடும்பம் செழிப்பான மகிழ்ச்சியான குடும்பமாயிரும். எந்த துறையில் லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள பூந்தாலும் அந்த துறையை வெற்றிகரமாக ஆக்கி வைக்கக்கூடியது தான் லா இலாஹ இல்லல்லாஹ். வளைஞ்சுங்களா? அதனால தான் சூஃபியாக்கள் திருக்கலிமாவுடைய விளக்கத்தை திரும்ப 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 அது மனசில் கொண்டு வந்து வா. லா இலாஹ இல்லல்லாஹ், லா மஅபூத இல்லல்லாஹ், லா மக்சூத இல்லல்லாஹ், லா மௌஜூத இல்லல்லாஹ், இந்த பாடங்களை திரும்ப திரும்ப எஜமான் அவர்கள் நமக்கு விலகி தர்றாங்க. ரஞ்சாலே பை, இப்போ இந்த பாடங்கள்லாம் சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. இவைகள்லாம் முஹியுத்தீன் ஆண்டகை அவர்களுடைய தாலீமாத்துகள்,
ஹாஜா மொயின் சிஷ்டி அஜ்மீரி நாயத்துடைய தாலிமாத்துகள், பெரும் பெரும் சூஃபியாக்கள், பெரும் பெரும் ஞானவான்கள் வாயிலே புழங்கிய வார்த்தைகள் இது. இந்த ஐனியத்து, இந்த கைரியத்து, அதம இதாஃபி, அதம மஹஸு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சாதாரண வார்த்தைகள் இல்லை. ஞானவான்கள், பெரிய பெரிய சூஃபியாக்கள் புழங்கிய வார்த்தை அது. அதான் அல்லாஹ் தாலா எனக்கு சர்வ சாதாரணமாக நம்மளே சொல்ல வைக்கிறான். சொல்ல கூட்டி தெரியல ஜி, படிங்க, பாடத்தை படிங்க. கய்யூம் காயிமும் பினஃப்ஸிஹி வ முகவ்விமுன் லிகைரிஹி. காயிமும் பினஃப்ஸிஹி, கவனிச்சு கேளுங்க பாடங்களா ஜி. அதாவது தன்தானே அல்லாஹ் தாலாவுக்கு கையூம் என்று ஒரு பெயர். கையூம்னு அர்த்தம் என்ன? அதாவது தன்தானே நிலை பெற்றிருந்து தான் அல்லாத மற்றவைகளை நிலை பெறச் செய்பவன். கையூம் அர்த்தம் என்ன? தன்தானே சுய உஜூதை கொண்டு தான் நிலை பெற்றிருந்து தான் அல்லாதவைகளையும் நிலை பெறச் செய்பவனுக்கு பேர் கையூம் ஜி. அல் கையூமு ஹுவல் காயிமு பினஃப்ஸிஹி யஅனி உஜூதுஹு ஐனு தாத்திஹி வ தாத்துஹு ஐனு உஜூதிஹி வ ஹுவல் உஜூது பிவுஜூதி நஃப்ஸிஹி. அர்த்தம் சொல்ல உங்களுக்கு. கையூம் என்றால் அந்த வார்த்தை படிச்சீங்கன்னு அர்த்தம் சொல்லுவார். அல் கையூமு ஹுவல் காயிமும் பினஃப்ஸிஹி. கையூம்னு அர்த்தம் என்ன? காயிமும் பினஃப்ஸிஹி, தன் நஃப்ஸை கொண்டு தான் நிலை பெற்றிருப்பவனுக்கு பேர் கையூம் ஜி. யானி உஜூதுஹு இவர் உஜூதுஹு ஐன தாத்திஹி, அவனுடைய உஜூது ஆகிறது அவனுடைய ஜாத்துக்கு ஐனானதாக இருக்கும். வ தாத்துஹு ஐன, அப்படி என்ன அவன் உஜூது அவன் ஜாத்துக்கு ஐனான்னு அர்த்தம். அல்லாஹுடைய உஜூதும் அல்லாஹுடைய ஜாத்தும் வேற வேறன்னு நினைக்காதீங்க. அல்லாஹுடைய உஜூதுன்னு எதை சொல்லுகிறோமோ அதுதான் அல்லாஹுடைய ஜாத்து. அல்லாஹுடைய ஜாத் என்று எதை சொல்லுகிறோமோ அதுதான் அல்லாஹுடைய உஜூது. ரெண்டையுமே வேறுபடுத்தி பார்ப்பது, ரெண்டையுமே தனித்தனியாக பார்ப்பது ராஹே மாரிஃபத்தில் குஃப்ரு. அது குஃப்ரு. அல்லாஹுடைய ஜாத்தும் அல்லாஹுடைய உஜூதும் வேறு வேறேன்னு சொன்னால் அது குஃப்ரு. ஆனால் எங்கே குஃப்ரு? ராஹ மாரிஃபத்தில் குஃப்ரு. ஏன் இந்த 4 ராகையும் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க? அது குஃப்ருன்னு சொன்னால் அவன் காஃபராக போயிட்டான், முஸ்லீம் கபர்ஸ் அடக்கம் செய்யக்கூடாது, அப்படி தப்பாக விளங்காதீங்க. ரொம்ப பேர் இந்த 4 பாதைகளை சரியாக விளங்காதனால ஒவ்வொரு குஃபருக்கும் தனித்தன்மைகள், அதனுடைய சஸா என்ன, ஜஸா என்ன, அந்த குஃபரை விட்டால் ஜஸா என்ன, அந்த குஃபரை செய்தால் சஸா என்ன, ஒவ்வொரு ஷிர்க்கு செய்தால் தண்டனை என்ன, செய்யாவிட்டால் தவிர்ந்து கொண்டால் என்ன அல்லாஹ் கூலி கொடுக்குறான். இது தனித்தனியாக விளங்காதனால எல்லாத்தையுமே ஒரே குஃபரு ஒரே ஷிர்க்கு ஒன்றா விளங்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொரு பாதையில் இருக்குது, அந்தந்த பாதைகளுக்கு தனித்தனி சட்டம் இருக்குது. இப்போ அல்லாஹுடைய உஜூதும் அல்லாஹுடைய ஜாத்தையும் நாம் ஒன்றாக விளங்குவது குஃப்ரு. இப்போ ஒருத்தன் ஒரு பணிஜன் அல்லாஹுடைய ஜாத்தும் அல்லாஹ் ஒன்றா சொன்னான், ஒன்றுன்னு சொன்னான், அவன் காஃபரா போட்டான், என்ன பள்ளிவாசலுக்குள்ளே விடாதீங்க, முஸ்லீம் கபர்ஸ் அடக்கம் பண்ணாதீங்க, அவன் பஞ்சாயத்து தலாக் ஆயிடுச்சு அப்படி சொல்லுவாங்க யாராச்சும். இது ராஹே மாரிஃபத்துடைய பாதையில் போகக்கூடியவர்களுக்கு இது குஃப்ரு. ராஹே மாரிஃபத்தில் ஷிர்க் என்ன ஜி? ராஹே மாரிஃபத்தில் ஷிர்க் ஏமா? ராஹே மாரிஃபத்தில் ஷிர்க் என்னப்பா? நஃபிய இஸ்பாத். ராஹே தரீகத்தில் ஷிர்க் என்ன சொல்லுங்க, டக்குன்னு சொல்ல முடியும். தவஹுது ஷிர்க், தவஜ்ஜு பகைர ஹக், அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகள் தன்தானே சுயமாக லாப நஷ்டம் தருபவை என்று எண்ணுவது, இது ஷிர்க்கு. எங்க ஷிர்க்கு? ராஹே தரீகத்தில் ஷிர்க்கு. நல்லா விளங்கணும். எதில் ஷிர்க் இல்லை? இது ராஹே ஷரியத்தில் ஷிர்க் இல்லை. விளங்குங்களா? ராஹே தரீகத்தில் ஷிர்க்கு. ராஹே ஷரியத்தில் ஒருத்தன் ஷிர்க்கு வைத்தால் அவன் முஷ்ரிக்காக போயிட்டான்.
அந்த ஷிர்க்குடைய தண்டனை என்ன? நிரந்தர நரகம். ராக ஷரியத்தில் நல்லா கவனிங்க, ஷிர்க்கு வைத்தால் நிரந்தர நரகம். இஸ்பாத்தே மாபூதைன், 2 மாபூத் இருக்குதுன்னு சொன்னான். ராக ஷரியத்திலே ஷிர்க்கு. இஸ்பாத்தே இலாஹைன், 2 இலாஹ் இருக்குதுன்னு சொன்னான். ஷரியத்திலே ஷிர்க்கு. நினைஞ்சுங்களா? அலைஞ்சுங்களா? ராக ஷரியத்தில் ஷிர்க்குக்கும் ராக தரீகத்துடைய ஷிர்க்குக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருவன் ஷரியத்தில் ஷிர்க்கு வைத்தால் அவன் முஷ்ரிக்காகிவிட்டான், நிரந்தர நரகவாசி ஆயிட்டான். தண்டனை அங்கே அது. ஷிர்க்கை விட்டு தவிர்ந்து கொண்டானால் அவனுக்கு என்ன கூலி? என்ன? நிரந்தர சொர்க்கம். தரீகத்தில் ஷிர்க்கு என்ன? அல்லாஹ் அல்லாத மற்ற சிருஷ்டிகளின் பக்கம் தவஜ்ஜு செய்வது, அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகளை தன் தேவைகளை பூர்த்தி செய்யும் என்று எண்ணுவது, அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகள் சுயமே நன்மை தீமை செய்யும் என்று எண்ணுவது, அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகளுக்கு சுயமே ராத்தி குவத் இருப்பதாக எண்ணுவது, சுய சக்தியோடு அவைகள் செயல்படுவதாக எண்ணுவது, ருபூபியத்தை இலாஹியாவில் இஸ்திஆனத்தை இலாஹியாவில் இணை வைப்பது. இது எங்கே ஷிர்க்கு வயது? ராஹே தரீகத்தில். இதற்கு தண்டனை என்ன? மஹ்ரூமே மதாரிஜ். அப்படின்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ்விடத்தில் தரஜாத்துகள் அவனுக்கு தடுக்கப்படும், அந்தஸ்துகள் குறையும். அல்லாஹ் இடத்தில் நெருங்குவதற்குரிய தரஜாத்துகள் அடைபடும். ஜி அலைஞ்சிங்களா? தரஜாத்துகள் அலைஞ்சிங்களா? மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தரஜாவாக அல்லாஹ் பக்கம் நெருங்குறான், ஒவ்வொரு தரஜாவாக அல்லாஹ் பக்கம் நெருங்குறான். ஈமான் கொண்டான், அல்லாஹ் நெருங்கினான். அமலை சாலியை கொண்டு நெருங்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு அமலை கொண்டும் அல்லாஹின் பக்கம் மனுஷன் நெருங்குவான். வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், இல்மு கொடுக்கப்பட்டவர்களுக்கு சில அந்தஸ்துகள் இருக்கிறது. லிக்குல்லின் தரஜாத்தும் மிம்மா அமிலு, அமல் செய்யக்கூடியவர்களுக்கும் அவங்க அமலுக்கு தகுந்த மாதிரி தரஜாத்துகள் அல்லாஹ் இடத்தில் இருக்கிறது. தரஜாத்துகள் தடைபடும். இப்படி ஒரு மனிதன் செய்தால் அவன் நிரந்தர நரகவாசி ஆவானா? ஆக மாட்டான். யாராவது ஒரு மக்பூலே ஹக் வலியுல்லா, அல்லாஹ்விடத்திலே மக்பூலான அல்லாஹ்வுடைய இறைநேசர் எனக்கு தன்தானே சுயமாக என் தேவையை பூர்த்தி செய்வார். காதிர் வலி நாகூர் காதிர் வலி எஜமான் தன்தானே சுயமாக என் தேவையை பூர்த்தி செய்வார். அல்லாஹ்வுடைய குவத்தின்றி, அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி, அல்லாஹ்வுடைய சக்தியின்றி தன்தானே என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வார் என்று கருதி காதிர் வலி எஜமானே உதவி செய்யுங்கள் என்று ஒருவன் கேட்டால், இவன் காஃபிராலும் போக மாட்டான், முஷ்ரிக்காலும் போக மாட்டான், நரகவாசியாலும் ஆக மாட்டாங்க. மற்றபடி அல்லாஹின் பக்கம் நெருங்கக்கூடிய தரஜாத்துக்களை அவனுக்கு குறைஞ்சிடும். இப்படி கேட்டாலே ஆனால் இதை போய் ஷிர்க்கு நீ காஃபியா நரகத்துக்கு போயிட்டான்ட்டானோ எல்லாம் சேர்ந்து. இந்த ஷிர்க்கில் பல தரஜாக்கள் இருக்குமா? ஷிர்கே ஜலி, நான் ஒரு காதிருடைய எஜமானை என் ரப்பாக ஆக்கி கொண்டேன், அவங்கள வணங்குகிறேன், அவங்களை மாபூத ஆக்கி கொண்டேன்னு ஒருத்தன் சொன்னான், அவன் ஷிர்கே ஜலி. அங்கே போய் அவங்க 2 ரக்காத்து நான் ஒரு காதிருடைய எஜமானுக்காக நான் தொழுதேன் அப்படின்னு சொன்னான், என்னவாயிரும்? அது ஷிர்கே ஜலி ஆயிரும். ஜி அவங்க நீ இறைவனாக ஏற்றுக்கொண்டு சஜிதா செய்தேன் அப்படின்னு சொன்னான், ஷிர்கே ஜலி ஆயிரும். ஜி அப்படி சொல்லலை, நான் அவங்க இறைவனாக ஏற்றுக்கொள்ள, என்னுடைய தேவையை அவங்களை கொண்டு பூர்த்தி செஞ்சுக்கிறேன், அவங்க அல்லாஹ்வுடைய நேசர் அப்படி என்று அவர்கள் சுயமாக என் தேவையை பூர்த்தி செய்வார்கள் என்று நினைத்தாலே ஷிர்கே ஹஃபி தான், அது ஷிர்கே ஜலியாக ஆகாது. ஆனால் அப்படி யாரும் நினைக்கவும் இல்லை. எந்த மூமின்களும் அப்படி போய் நான் காதிர் வலி எஜமா சுயமே என் தேவையை பூர்த்தி செய்கிறாங்கன்னு சொல்லுது. அவங்க என்கிட்ட அல்லாட்ட கேட்டு வாங்கி கொடுப்பாங்க. விளைஞ்சுங்களா? அவங்கள்ட்ட நான் கேட்குறேன், அவங்க அல்லாட்ட கேட்டு எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. அவங்களும் அல்லாஹுடைய அடிமை தான், அவங்க அல்லாஹுடைய இறை நேசர். எனக்காக அல்லாஹ் என்ன சிஃபாரி செஞ்சு வாங்கி கொடுப்பாங்க, துவா செய்வாங்க. நானும் துவா செய்கிறேன், அவங்களும் எனக்காக துவா செய்வாங்க. இந்த மாதிரி சொன்னால் அது ஷிர்கே கிடையாதுங்க. அது ஜலியும் இல்லை, ஹஃபியும் இல்லை, ஹஃபியுல் அஃபாவும் இல்லை. ஏன்? அவர்கள் கல்பில் அல்லாஹ் தான் இலா, அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்கிறவன், அல்லாஹ் தான் ரப்புன்னு விளங்கி எந்த அவுலியாக்கள்கிட்ட போய் நின்று எனக்கு நீங்கள் தேவையை பூர்த்தி செய்யுங்கன்னு வாயால் சொன்னால்
எனக்கு குழந்தை வாங்கி கொடுங்க, என் வியாபாரத்தை பறக்கத்துக்கு துவா செய்யுங்க சும்மானே, துவா செய்யுங்கன்னு சொன்னாலும் சரி, என் வியாபாரத்தை நீங்களே பறக்க செய்யுங்கன்னு சொன்னாலும் சரி, அல்லாட்ட குழந்தைய வாங்கி கொடுங்கன்னு சொன்னாலும் சரி, நீங்களே குழந்தை கொடுங்கன்னு சொன்னாலும் சரி, 3 வகையாகவும் கேட்கலாம். மாப்பிள்ளை டப்பே ஆலிம் எழுதுகிறாங்க மகானியில். நாகூர் ஜமான் தர்பார் பின்னாடி யாரெல்லாம் இந்த வலியுடைய பறக்கத்தில் குழந்தை கொடுவார்லான்னு கேட்கலாம். பாவத்ஷா நாயகமே அல்லாட்ட எனக்கு குழந்தை வாங்கி கொடுங்கன்னு கேட்கலாம். அல்லாட்ட ருஜுவாகி இவங்க பொருட்கள் கேட்குறது, இவங்கள்ட்ட ருஜுவாகுது. நம்ம பேசுகிறவங்க கேட்டு தான் இருக்கிறாங்க, அறிஞ்சுங்களா? அவன் ஹயாத்தாக இருக்கிறாங்க, கேட்டு தான் இருக்கிறாங்க. நாகூர் ஜமானே அல்லாவோட சொல்லுக்கு குழந்தை வாங்கி கொடுங்க இப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லாமல் நேரடியாக நாகூர் ஜமானே குழந்தை கொடுங்க, எனக்கு நாகூர் ஜமானே வியாபாரத்தை எனக்கு பறக்கத்து வேணும் கொடுங்க, இங்கே நாகூர் ஜமானே இந்த வியாதியை ஷிஃபா வாக்குங்கன்னு கேட்கலாம். ஏன்? நம்ம கல்பில் ஈமான் என்ன உட்காந்துருக்கு? அல்லாஹ் தான் என் இலாஹ், என் தேவையை பூர்த்தி செய்கிறவன் அல்லாஹ் ஒருவன் தான், என் ரப்பு அல்லாஹ் ஒருத்தன் தான், என் வியாதி ஷிஃபா வாக்குறவன் அல்லாஹ் ஒருத்தன் தான், என் குழந்தை கொடுக்குறவன் அல்லாஹ் ஒருத்தன் தான் என்று கல்பில் உட்கார்ந்திருக்கும் நிலையில் அவரிடத்தில் கேட்டால் அது ஈமானுக்கு கடுகளவு கூட பாதிப்பை உண்டாக்காது. சரி, அப்படியே நம்பி ஒருத்தன் கேட்டான், நாகூர் ஜமான் தான் எனக்கு குழந்தை கொடுப்பாங்க, குழந்தை கொடுக்க ஜமான்னு கேட்டாலும் ஷிர்கே ஹஃபி தான், அது ஷிர்கே ஜலி இல்லை, நிரந்தர நரகவாசியெல்லாம் ஆக மாட்டான். அவன் அல்லாஹ் இடத்துல தரஜாத்துகள் குறையும். ஏன்? அவன் அல்லாஹ் தாலா மற்றவர்களுக்கு சுய கூவத்து இருப்பதாக எண்ணிக்கொண்டான், அல்லாஹ் அல்லாத மற்றவைகளுக்கு தாத்திய கூவத்து இருப்பதாக எண்ணிக்கொண்டான். மாபூதாக ஆக்கலையே, மக்சூதாக ஆகிட்டான். இந்த லா மக்சூதா இல்லைல்ல என்ற கலிமாவுடைய அர்த்தம் விளங்காமல் இருக்கிறான். அப்படி தான் அர்த்தம். நல்லா விளங்க. திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் இதுன்னு கேட்டால் பல பேர் அப்படி ஆக்கிட்டாங்க. எப்படி ஆக்கிட்டாங்க? அல்லாஹ்வுடைய செயலை கொண்டு போய் அடுத்தவங்க பக்கம் சேர்த்தாலே ஷிர்க்கு. நாகூர் ஜமா குழந்தை கொடுத்தாங்க, இந்த குழந்தை நாகூர் ஜமா கொடுத்த குழந்தைன்னு சொன்னாலே ஷிர்க்கு. இப்படி சொல்லவே இல்லையா? நாகூர் ஜமா எனக்காக துவா செஞ்சாங்க, அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான் ஒரு குழந்தை. நான் சொன்னேன் இது நாகூர் ஜமா உங்கள்கிட்ட பிச்சை, அவங்க போட்ட பிச்சைன்னு சொன்னால் தப்பு ஒன்றும் இல்லை. அது குழந்தையே இல்லை, என் ஷேഖനാயன் துவா செஞ்சாங்க, எனக்கு குழந்தை உண்டாச்சு, இது என் ஷேഖനാயன் கொடுத்த பிச்சை, இந்த வீடு என் ஷேഖനാயன் கொடுத்த பிச்சை. தப்பு ஒன்றும் இல்லை. அவங்க துவாவில் அல்லாஹ் கொடுத்தாங்கன்றது அசல் நிஸ்பத்து ஹக்கீக்கியை யார்ட்டிங்க? மௌலாட்ட. நிஸ்பத்து மஜாசியை யார்ட்டிங்க? சிருஷ்டிட்ட. தாராளமாக சொல்லலாம், தாராளமாக சொல்லலாங்க. ஹஜரத் இப்ராஹிம், ஹஜரத் ஜிப்ரீல் சொல்கிறாங்க, லி அஹப லக்கி குலாமன் ஜக்கியா. லி அஹப லக்கி யார்கிட்ட சொல்கிறாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுப்பதற்காகத்தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். லி அஹபுல்லாஹு லக்கி, உங்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுக்க விரும்புகிறான், ஆகவே உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லலை. உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பதற்காகத்தான் நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் மரியம் நபிட்ட. நீ வாஹிப் யார் ஆக்கிட்டாங்க? ஹிபத்து யார் பக்கம் நிஸ்பத் செஞ்சுட்டாங்க? குழந்தையை கொடுத்தது யாருன்னு சொல்கிறாங்க? நான் கொடுத்த குழந்தைங்கிறாங்க. நிஸ்பத்துகள் பக்கமும் சேர்க்கலாம், அஸ்பாபுகள் பக்கமும் சேர்க்கலாம். அதுக்கு பேர் மஜாஸ்ன்னு சொல்கிறார். விளைஞ்சே இல்லைங்களா? இப்போ நான் கொடுத்தேன். அப்போ உண்மையில் வஹாபி யாருங்க? யஹபு லிமன் யஷாஉ இனாஸன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாஸா வ யஜ்அலு மன் யஷாஉ அகீமா. தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுப்பான், தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுப்பான், தான் நாடியவர்களுக்கு ஆணும் பெண்ணும் கலந்து கொடுப்பான், தான் நாடியவர்கள் அல்லாஹ் தஆலா குழந்தை இல்லாமல் ஆக்குவான். இது அல்லாஹ்வுடைய கருணை. இப்போ யஹபு என்ற வார்த்தையை அல்லாஹ் எங்கே சேர்க்குறான்? தான் பக்கம் சேர்க்குறான். இப்போ யஹபு என்ற வார்த்தை ஜிப்ரீல் யார் பக்கம் சேர்த்தாங்க? தான் பக்கம் சேர்த்தாங்க. லி அஹப லக்கி قال إني أعوذ بالرحمن منك إن كنت تقيا قال إنما أنا رسول ربك لأهب لك غلاما زكيا ليهب الله அது யஹபு லக்கி, அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறான். அப்போ ஹிபத்து கொடுக்குதல் என்ற வார்த்தையை யார் பக்கம் சேர்த்தினார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தாம் பக்கம் சேர்த்தாங்க. இது ஷிர்கா இல்லை, இது பேர் என்ன? மஜாஸ். அப்போ இது ஷிர்கே ஹஃபி. அவங்க நான் தான் கொடுக்குறேன்னு நினச்சி சொன்னாலே ஷிர்கே ஹஃபி. அவங்க அப்படி சொல்ல, கொடுக்கறது அல்லாஹ், நான் ரசூலு ரப்பிக்க, அல்லாஹின் பக்கம் சபபு. அப்போது முசப்பிபில் அஸ்பாபின் பக்கமும் சேர்க்கலாம். 10 சபபு இருக்குது, அதுக்கு மத்தியில் உன்ட்ட வர வரைக்கும் 10 சபபுகள் பக்கமும் சேர்க்கலாம். நான் உனக்கு 100 ரூபாய் கொடுத்தேன், நேரடியாக நானும் கொடுக்கலாம். நம்ம இந்த 100 ரூபாய் அஜித்தை கொடுத்துருங்கன்னு பின்னாடி உட்காந்துருக்குறாங்க. நான் இவர்கிட்ட கொடுத்தேன், இவர் இவர்கிட்ட கொடுத்தாங்க, அவங்கள்ட்ட கொடுத்தாங்க, அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. கடைசியாக போய் முஜீப் மோலாட்ட போய் 100 ரூபா சேர்ந்துருச்சு. இப்போ முஜீப் மோலா
100 ரூபா யார் அவங்க கொடுத்தா? எனக்கு அலாவுதீன் மேலே கொடுத்தாருன்னு சொன்னாலும் சரிதான். அவங்க இல்லை எனக்கு வந்து ஹசன் கொடுத்தாருன்னு சொன்னால் அதுவும் சரிதான். இல்லை எனக்கு ஷாஹித் ஹஸ் கொடுத்தாங்க, இல்லை எனக்கு இப்ராஹிம் ஹஸ் கொடுத்தாங்க, எனக்கு இந்த சல்மான் கொடுத்தாரு, எல்லாமே சரிதான். இவங்களும் தான் கொடுத்தாங்க. எனக்கு வந்து சர்க்கார் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதுவும் சரிதான். இது வந்து ஹக்கீகத்து, அது மஜாஸ். ஒரு வஸ்து உன் பக்கம் வரும் வரைக்கும் எத்தனை அஸ்பாபுகள் மூலமாக அல்லாஹ் கொடுத்துருக்கிறானோ அந்த அஸ்பாபுகளின் பக்கமும் அந்த வஸ்துவை சேர்க்கலாம். எங்கள் வாப்பா வாங்கி கொடுத்த வாட்சி இந்த ஷிருக்கு வெளியே போட காஃபி ஆகிட்ட நீ கொண்டு கபர்ஸ்தான் நடக்கக்கூடாது, நரகத்தை கொண்டு போய் சேர்த்துருவேன், கொண்டு போய் நரக வாட்சி ஆகிட்டான், வாப்பா வாட்சி கொடுத்தாங்கன்ட்டான். எப்படி வாப்பா வாட்சி கொடுக்க முடியும்? பை அஸ்பாபு பக்கம் சேர்த்து தான் ஆகணும். இது ஆலமே அஸ்பாபில் நீ எல்லாமே சொன்னவெல்லாம் அங்கே நான் தர்காவுக்கு போன ஷிருக்குங்கிற அண்ட போய் கேளு. கத்துறான். இந்த பைக் யாதா? என் பைக்கு ஷிருக்கு முஷ்ரிக்கா போயிட்டேன். ஏன்னா அல்லாஹ் வலில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியில் உள்ள அத்தனையும் அல்லாஹ்வுக்கு சொந்தம்டா. ஈபர பைக் உனக்கு சொந்தமாகும், நீ முஷ்ரிக்கு நரகவாசியா போயிட்ட தேடு போடா திருட்டு பையில. சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியுமா அவனை பின்? இப்போ நீ முஷ்ரிக்கா போயிட்ட. இவன் ஷிர்க்குன்னா என்னன்னே தெரியலீங்க. ஷிர்க்கு ஜலி என்ன, ஹஃபி என்ன, ஷிர்க்கு அஃபா என்ன, ஹஃபீல் அஃபான்னு எதுவுமே தெரியல. ஷிர்க்கு ஒழிப்பு மாநாடு. இவன் ஷிர்க்குன்னா என்ன செய்கிறானுங்கண்டா, ஊதுபத்தி பத்துறது ஷிர்க்கு, மெழுகுவத்தி கொளுத்துறது ஷிர்க்கு, சாம்பிராணி ஷிர்க்கு, ஜெண்டா கொடியேற்றுறது ஷிர்க்கு, உருசு கொண்டாடுறது ஷிர்க்கு, கூடு கொடியேற்றம் அது ஷிர்க்கு. அப்புறம் தர்காவில் போய் ஜியாரத் செஞ்சால் ஷிர்க்கு, துவா ஓனா ஷிர்க்கு. இதெல்லாம் இவங்களுடைய கருத்து. இதுதான் ஷிர்க்கு. இவன் இதை ஷிர்க்கு ஒழிக்கிறதுக்கு மாநாடு போடுறானோ, இவன் இந்த ஷிர்க்கு இந்த எதெல்லாம் ஷிர்க்குன்னு சொல்கிறானோ இது எந்த ஷிர்க்குமே குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை, பெருமானார் காலத்திலையும் இல்லை. குர்ஆன் சொல்லக்கூடிய ஷிர்க்கு என்ன? வலில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுக்கு தான் அகில உலகத்துள்ள எல்லா வஸ்துவும் சொந்தம்னு சொன்ன பின்னாடி நீ இந்த வாட்சி எனக்கு சொந்தம்னு சொன்னால், இந்த தொப்பி எனக்கு சொந்தம்னு சொன்னால் ஷிர்க்கு. ஷிர்கா இல்லையா? அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒன்றை மஹ்லூக்கு சொந்தம்னு சொல்கிறது ஷிர்க்கு. பாய் சொல்லலாமா? சொல்லலாம். மஜாஸ்ன்னு சொல்லலாம். இந்த வீடு என்னது, இது உனது என்னது, எல்லாம் தொப்பி என்னது, வாட்சி சொல்லலாமா இல்லையா? தாராளமாக சொல்லலாம். எப்படி சொல்லணும்? மஜாஸ்ன்னு சொல்லலாம். ஷிர்காக ஆகாது. எனக்கு தான் சொந்தம் என்று முழு உரிமையோடு சொன்னால் ஷிர்காகும். ஷிர்க் ஃபில் ஆசார்னு கொண்டு வந்து விட்றது. விளங்குச்சா இல்லையா பை ஜி? அப்போது ஷிர்க் ஃபிர் ருபூபியத், நான் ஒரு ஜமா எனக்கு குழந்தை கொடுத்தாங்கன்னு சொன்ன ஷிர்கா. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவே பல இடங்களில் குர்ஆன்லையும் சரி அல்லாஹ் பக்கம் சேர்த்துருக்கான், சில நேரங்களில் மஹ்லூக் பக்கமும் சேர்த்துருக்கான். சொன்னேனே யஹபு யார்? அல்லாஹ் யார் பக்கம் சேர்க்குறான்? யஹபு லிமன் யஷாஉ துக்கூர், அல்லாஹ் பக்கம் சேர்த்துறான். இந்த இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யஹபுன்ற வார்த்தையை தாம் பக்கம் சேர்த்துட்டான். ஒமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லா, உதவி என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடம் இருந்தும் கிடையவே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் இல்லையா? ஒமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லா. குர்ஆன் சொல்லுதா இல்லையா? ஒமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லா. குர்ஆன் வருதா இல்லையா? சரி, அப்போ உதவி யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ் தவிர வேற உதவி கேட்கலாமா? கேட்டால் என்ன வந்துடும்? ஏன்? குர்ஆன் ஹிலாஃபு. உதவி நான் மட்டும்தான் செய்வேன்ட்டான் நான் தலா. இப்போ அல்லாஹ் தவிர இன்னொருத்தர் உதவி கேட்டால் ஷிர்கா இல்லையா? ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹின் பக்கம் எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார்? எனக்கு உதவி செய்ய நீங்கள் யார் தயாராக இருக்கிறீங்க? உதவி யார்கிட்ட கேட்டாங்க? தன் கூட இருந்த தோழர்கள்ட்ட கேட்டாங்க. முஷ்ரிக்கா போயிட்டாங்க. யாருங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஷ்ரிக்கா போயிட்டாங்க. உன் கருத்துப்படி. ஏன்னா நுஸ்ரத் அல்லாஹ் மட்டும்தான் செய்வான். இவங்க நுஸ்ரத்தை கொண்டு போய் ஷிர்க்கு சேர்த்துட்டாங்க, முஷ்ரிக்கா போயிட்டாங்க. முஷ்ரிக்கா போயிட்டாங்களா? இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டால் 100க்கு 100 தௌஹீதம். நுஸ்ரத் அல்லாஹ்வின் பொறுத்து தான் வரும். இவங்க அஸ்பாபுகளின் பக்கமும் அந்த ஃபெயலை கொண்டு போய் சேர்க்கலாம். அல்லாஹ்வுடைய ஃபெயலை அஸ்பாபுகளின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கலாம் மஜாஸ் என்ற முறையில். அந்த ஃபெயல் இங்கே வர்றதுக்கு அது காரணமாக இருக்கிற இந்த முறையில் கொண்டு போய் சேர்த்தா தப்பு இல்லை. புரிஞ்சுங்களா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க?
ஐயுஹும் யஅதீனி பிஅர்ஷிஹா. இந்த அந்த பல்கீஸ் அம்மாவுடைய சிம்மாசனத்தை உங்களில் யார் என்னிடம் தூக்கி வருவது? உதவி கேட்டாங்களா இல்லையா? அவங்க உதவி கேட்டாங்க. இப்போ இவங்க சொல்கிறான், சின்ன வந்து சில பேர் இவங்க விளக்கம் சொல்கிறது, நீங்கள் வந்து இப்போ நவர் தர்காவில் போய் குழந்தை கேட்டால் காஃபிரு முஷ்ரிக்குன்னு சொல்கிறீங்க, இப்போ டாக்டர்கிட்ட போய் ஷிஃபா கேட்டால் அது வந்து முஷ்ரிக் ஆக மாட்டான். இது சின்ன விஷயங்க. எது டாக்டர் போய் எனக்கு ஒரு ஷிஃபா கொடுங்கன்னா சின்ன விஷயம். இப்போ அம்மாட்ட சோறு கேட்டால் அதான் சின்ன விஷயம். மனிதர்களால் சாத்தியமே இல்லாத விஷயத்தை போய் நீ அல்லாட்ட மட்டும்தான் கேட்க முடியும். மனுஷனால் சாத்தியமே இல்லை. அதை போய் நீ நாகூரஜமான்ட்டு கேட்குற, குழந்தை குழுன்னு கேட்குற, மழை பொடிக்க வைக்கணும்னு கேட்குற, இந்த மணி எங்கள் வியாபாரத்தை பறக்குதுன்னு இதை அல்லா தான் செய்வோம். இதை போய் நீ அவங்கள்ட்ட கேட்குற, அல்லாஹ்வால் மட்டும்தான் முடியும். அதனால தான் வந்து மனுஷனால் சாத்தியமே இல்லை. அதை கேட்டால் தான் ஷிர்க். இவங்க விளக்கம் சொல்கிறாங்க. இவங்களாம் கற்பனை பண்ணி விளக்கம். நாம் சொல்கிறோம், எதையுமே நீ வந்து மாசி விளையாட கேட்டால் ஷிர்க்கு. எதையுமே அல்லாஹ் தான் கொடுக்க முடியும். இவங்கெல்லாம் அஸ்பாப் நினச்சி கேட்டால் எதுவுமே ஷிர்க் இல்லை. நீ ₹1 கேட்டாலும் ஷிர்க்கு தான். இவர் சுயமே கொடுப்பாருன்னு கேட்டால், ஒரு பென்சில் கேட்டாலும் ஷிர்க்கு தான். இவர் சுயமே கொடுக்க மாட்டாருன்னு என்ன வேணால் கேளு, அது ஷிர்க்காக ஆகாது. நாம் சொல்கிறோம். இவன் சொல்கிறான், ரெண்டாக பிரிச்சுட்டான். அப்போ இவன் லிஸ்ட்டு கேட்கணும், எதெல்லாம் கேட்டால் ஷிர்க்கு இல்லை லிஸ்ட்டு, இதெல்லாம் கேட்டால் ஷிர்க்கு, இதெல்லாம் ஷிர்க்கு இல்லை. மனிதர்களால் சாத்தியமே இல்லாத ஒன்றை கேட்டால் ஷிர்க்கு. சரிங்க, இப்போ சுலைமான் நபிக்கு ஷிர்க் முஷ்ரிக்கா போயிட்டாங்க உங்கள் அர்த்தப்படி. ஏன்னா சிம்மாசனம் வந்து 4000 கிலோமீட்டருக்கு அந்தான இருக்குது, சபாவில் இருக்குது. அங்கேருந்து என் ஊருக்கு இந்த சிம்மாசனத்தை ஒரு நொடியில் யாருக்கு கூப்பிட்டு வர முடியும்? இது மனுஷனால் சாத்தியமா? சாத்தியமா கேட்டாங்க. யார்? உடனே இப்போ ஜின்னு கொண்டு வந்துருச்சு. இப்போ முஷ்ரிக்கா போயிட்டாங்க. யார்? ஆனால் ஆத்தி கபிஹி, நான் அதை கொண்டு வருகிறேன் என்று அந்த ஜின்னு சொல்ல, அந்த மனிதர் ஆசிஃபின் பரகியா சொன்னார். முஷ்ரிக்கா போயிட்டாங்களா? அப்போ ஏன் சாத்தியம் இல்லாத ஒன்றில் கேட்டிருக்காங்க. யாராவது சாத்தியம், மனுஷனும் சாத்தியமா? 4000 கிலோமீட்டருக்கு அந்தான உள்ள சிம்மாசனத்தை, அது ஒரு 50 டன் சிம்மாசனத்தை 2 ஒரே நொடியில் கொண்டு வரணும்னா மனுஷனால் அறவே முடியாது. முடியாத ஒன்றை கேட்டிருக்குன்னு ஷிர்கா போயிட்டாங்கன்னா சுலைமான் நபி ஷிர்க்கு முஷ்ரிக்கா போயிட்டாங்க. ஆகவே முடியாது. நான் தானே சொன்னோம், முடிஞ்ச செயலும் முடியாத செயல் இல்லை, ஒட்டுமொத்த செயலும் சரிதான். சின்னதோ பெரியதோ யாரேனும் தன் சுய கூவத்தை கொண்டு செய்வார்கள் என்று கருதினால் அது தௌஹீதுக்கு மாத்தம், அது ஷிர்கே ஹஃபி. பார்த்த வருது பை மக்பூல் ஹக் வலியுல்லா எடுங்க பாய், பாருங்க. யாரேனும் ஒரு அல்லாஹுடைய நேசர், அல்லாஹுடைய வலி. எங்க எந்த படத்தில்? ஷிர்கே ஹஃபியுடைய படத்தில். ஷிர்க் ஃபில் அஃஆல், ஷிர்க் ஃபில் ருபூபிய்யத், ஷிர்க் ஃபில் இஸ்திஆனத் பிஸ்ஸாத். சொல்லுங்க. அதாவது அல்லாஹ்வுடைய ذاتயான ருபூபிய்யத்திலும் ذاتயான இஸ்திஆனத்திலும் கைருல்லாவை பங்காளியாக்குவது. உதாரணமாக, யாராவது ஒரு கைருல்லா, அல்லாஹ் இடத்தில் மக்பூலான ஒரு வலியுல்லா தன் ஸாத்தை கொண்டு, அவர் ஷேഖா இருக்கட்டும், ஹயாத்தா இருக்கிற ஷேഖா இருக்கட்டும், மௌத்தா வஃபாத்தா போன கருள் வச்ச வலியுல்லாவாக இருக்கட்டும், தன் ஸாத்தை கொண்டு இலாஹுடைய குவத்து இன்றி யாருக்கும் எந்த ஒரு லாபத்தையும் நஷ்டத்தையும் அணுகலவேனும் கொடுக்க முடியும் என்று எண்ணுவது ஷிர்க்கு அப்படின்னு சொல்லிட்டோம். நீ என்ன சொல்கிற? நீ வலியுல்லா மூத்தா போனவன்ட்டு கேட்கறது ஷிர்க்குன்ற, நான் ஹயாத்தா உள்ளவங்க கேட்கறது ஷிர்க்குன்றவா? அல்லது சிருஷ்டிகள் தன்தான இலாஹுடைய குவத்து இன்றி எந்த ஒரு வேலையையும் சிறிதளவேனும் செய்ய முடியும் என்று எண்ணுவது ஷிர்க்கு. இந்த ஷிர்க்கு ஷிர்கே ஹஃபி எனப்படும். இது தரஜாத்துகளை தடுக்கும். படத்தில் இருக்கா இல்லையா? நம்ம படத்தில் அது எப்படி போய் அவுலியாக்கிட்ட போய் இவங்க கேட்பாங்க? அப்போ அஸ்பாபுகளின் பக்கம் அந்த செயலை சேர்ப்பதனால் ஷிர்க்கு உண்டாகாது. எந்த எண்ணத்தில் இது வந்து நான் மஜாதன் சேர்க்கிறேன் என்று. இப்படி பார்த்தா ஒட்டுமொத்த குர்ஆனில் நூற்றுக்கணக்கான இடங்களில் வருது. புரிஞ்சுங்களா? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே போருக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்க. முஷ்ரிக்கா போய்ட்டு அல்லாஹ் கேட்க வேண்டியதானே? மாசி விளையாட ஏன் கேட்டாங்க அவங்க? பெருமானாரே போருக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்க. உஸ்மான் கனி ரலியல்லாஹு போய் 600 ஒட்டகம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. புரிஞ்சுங்களா? அந்த அபூபக்கர் சித்திக் மொத்த வீட்டில் எல்லா சாமான் தீட்டு வந்து கொடுத்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு வீட்டில் பாதி சாமான் கொண்டு கொடுத்துட்டாங்க. ஏன் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இல்லை மாசி விளையாட யாரை சொல்ல, நீங்கள் தான் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னீங்க. புரிஞ்சுங்களா? யார்கிட்டையும் கேட்க வேணாம், ரெண்டாவது யார்கிட்டையும் கேட்க வேணாம் நீங்களே மாசி விளையாட கேட்குறீங்களே. புரிஞ்சுங்களா?
என் சர்க்கார் நாயகம் ஒரு தடவை தாலிம் இந்த மாதிரி மதரசாக்கு பருவச்சேரி மதரசாக்கெலாம் காசு கொடுக்கணும். தன் சுய தேவைக்கு இருக்குது. இது மாதிரி யார்ட்டையும் கேட்டதும் இல்லை. அல்லாஹ் அந்த ஷேखோட பிக்சர் நம்மள்டையும் அப்படி தான் வச்சுருக்கான். யார்ட்டையும் நம்ம கேட்டதும் கிடையாது. மதரசா கொடுக்குமா, மதரசாவுக்கு பில்டிங் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, காசு நிறையா கொடுங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு முரீது ஒருத்தர் கேட்குறாரு, பக்கத்தில் இருந்து கலீஃபாட்ட கேட்டார். இந்த செய்தி சொன்ன சுபுர் ஷாக்குபா சொன்னாங்க என்கிட்ட. சுபுர் ஷாக்குபாட்ட கேட்டாங்களாம், ஏங்க இப்போ தான் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வுத்தால யார்ட்டையும் கேட்கக்கூடாது, அல்லாஹ்வுத்தால யார்ட்டையும் கேட்கக்கூடாது, அல்லாஹ் தான் இலாஹ், அவனிடத்துல முஹ்தாஜ் ஆகணும், அல்லாஹ்ன்னு தவிர வேறு யார்ட்டையும் நம்ம எந்த தேவையும் கேட்கவே கூடாதுன்னு சொல்லிப்பட்டு அவங்க வந்து மதரசா காசு கொடுங்க, அதுக்கு காசு கொடுங்க, இதுக்கு காசு கொடுங்கன்னு கேட்குறாருல, இது எப்படி அப்படி கேட்டேன். உலூஹியத்துக்கு மாற்றமாக இருக்குது, கலிமாவுக்கு அவங்க பேசின கலிமாவுக்கே மாற்றமாக இருக்குது. அப்போ இவங்க சொன்னாங்களாம், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் நாயகர் கேட்டாங்க, சஹாபா கேட்டாங்க, அபூபக்கர் நாயகர் மொத்த சொத்தை கொண்டு கொடுத்தாங்க, அது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்தே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கியிருக்க வேண்டியது என்ன? ஏன் கேட்டாங்க? உமர் நாயகம் பாதி சொத்தை கொண்டு கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்க? உஸ்மான் கனி 600 ஒட்டகம் கொண்டு கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்கன்னா அபூபக்கர் நாயகர் சித்தீக் என்ற அந்தஸ்தை கொடுக்கறதுக்காக. உமர் கத்தாப் நாயகத்துக்கு ஃபாரூக் என்ற அந்தஸ்தை கொடுக்கறதுக்காக, உஸ்மான கனிக்கு இன்னொரு என்ற அந்தஸ்தை கொடுக்கறதுக்காக. நீ வாங்குங்க, வலுக்கட்டாயமாக வாங்குங்க, அவன் கல்புக்கிற கஞ்சத்தனத்தை போக்குறதுக்காக வேண்டி கேளுங்கன்றாங்க. புரிஞ்சுங்களா? அவன் புகழை எடுக்கணும். ரெண்டாவது நீங்கள் துவா செய்யணும். வந்தாங்க ஹுது மின் அம்வாலிஹிம், அல்லாஹ் சொல்ல வாங்குங்க நபியே, அல்லாஹ்வுத்தால யார்ட்டையும் கேட்காதீங்க, அல்லாஹ்வுத்தால யார்கிட்டையும் முஹ்தாஜ் ஆகாதீங்கன்னு சொன்னால் அதே அல்லாஹ் நபிக்கு உத்தரவு போடுறான். ஹுது நபியை நீங்கள் வாங்குங்க, அவன் சொத்துறது காசு ஆகணும், பிடிங்க, வற்புறுத்தி வாங்கணும். ஹுது ஏன் சில பேர் அன்பாக கேட்டால் கொடுத்துருவானு, சில பேர் 1000 பயானம் கேட்டால் தான் கொடுப்பானு, சில பேர் என்ன உட்காந்து இருக்க எருமை மாடு மாதிரி கொடு, அவன் கொடுக்குறான் அவன் கொடுக்குறான் கொடு படி. சில பேர் அது சொன்னாலும் மண்டையில் கொடுக்கவும் மாட்டான், கையில் ஜோப்புலேருந்து காசு வெளியே வராது. வல்ல ஹுது நீங்கள் வாங்குங்கள், சொல்லப்போனால் புடுங்கன்னு அர்த்தம். புடு வாங்க. ஹுது மின் அம்வாலி சதகத்தன், அவன் தர்மங்களை வாங்குங்கள். எதுக்காக வேண்டி? துத்தா ஹீரோவும், வாங்கினா தான் அவனை நீங்கள் பரிசுத்தப்படுத்த முடியும். துத்தா ஹீரோவும், நீங்கள் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக. ஒத்துசக்கீஹிம், அவர்களுடைய கல்வை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி. துத்தஹீருனா அவங்க சொத்துக்களை பரிசுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி. துசக்கீஹிம், அவங்க கல்வை பரிசுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி. துத்தஹீர் என்ன? காசு ஜக்காத்து காசை வாங்கினா தான் மீதி சொத்துலாம் அவனுக்கு ஹலாலாக இருக்கும், அது பரிசுத்தமாக இருக்கும், அதெல்லாம் பல ஆபத்துட்டு பாதுகாப்பான். துசக்கி என்ன? இன்னும் கல்பில் இந்த செய் எனக்கு நஃபா வரது தரும், இதுதான் எனக்கு லாபம் தரும், இதுதான் நஷ்டம் தரும் விளங்கியிருக்கிறியே, அதை அவன் கல் போட்டு எடுக்கிறதுக்காக வேணும். எப்போ அவன் கல்பில் வஸ்துவை இலாகன்னு ஆகிருச்சோ, அதுதான் என்னை காப்பாற்றுது, அதுதான் என்னை வாழ வைக்குது, அது இல்லாமல் வாழ முடியுமான்னு காசை இலாகன்னு ஆக்கிட்டியோ, அல்லாஹ் என்ன தண்டனை கொடுப்பான்? அந்த காசை ஒன்று விட்டு பிரிச்சிருவான், எப்படியோ போயிடும். ஒரு வஸ்துவை நீ அல்லாஹ்வுக்கு இணையாக கொண்டு வந்தால் அல்லாஹ் உனக்கும் ஆப்பு வைப்பான், அந்த வஸ்துக்கும் ஆப்பு வைப்பான். நல்லா வரைக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை வாங்குறது எதுக்காக வேண்டி? உன்னையும் பரிசுத்தப்படுத்தி உன் காசையும் காப்பாற்றுறாங்க, உன்னையும் காப்பாற்றுறாங்க, உன் காசையும் காப்பாற்றுறாங்க. என்ன பை? ஒரு புருஷன் பஞ்சாதி பிரியமாக இருக்கிறாங்க, அந்த புருஷன் பஞ்சாதி மேலே ரொம்ப உயிரே வச்சுருக்காரு, பஞ்சாதி புருஷன் உயிரே வச்சுருக்கிறாங்க, முகப்பத்தாக இருக்கிறாங்க. வெளியிருந்து ஒருத்தி வந்து கதவை தட்டுனா, பஞ்சாதி போய் திறந்தா, நீ யாருமா என்ன செய்யுதுன்னு கேட்டான். உன் புருஷன் இருக்காரு, அவருக்கு 2வது பொண்டாட்டி, நான் கல்யாணம் முடிச்சிருக்காரு, என்னைய அவர் பார்க்கத்தான் வந்தேன், எங்கே இருக்கார்? உள்ளே இருக்கிறாரா? ஏங்க உங்கள் 2வது பஞ்சாதி வந்துருக்கிறாங்களாம், உங்களை பார்க்கணுமா, ஆசையாக கூப்பிடுது அப்படி சொல்லுவாங்க. நம்ம விளக்கமாத்து கட்டை தூக்கி தெருவோ தருத்துவாங்க. ஏண்டி என் புருஷனுக்கு நீ கொஞ்சம் 2வது பஞ்சாதியா? நீ புருஷனை சொல்லிட்டு இருப்பாளா? துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவள் ஓட தெருவு எங்கி துரத்தும், அப்படி சாத்து துரத்தோட இல்லையா? அது எப்படி என் புருஷனுக்கு நீ 2வது பொண்டாட்டி எப்படி நீ வந்த? ஜி சிறுக்கா? நான் ஒருத்தி இருக்க, இன்னொருத்தியா நீ? தெரிஞ்சு நல்லா விளங்குது. அப்போ எது சொல்ல வரேன்னா, நீ அல்லாஹ் தாலாவுக்கு என்னை இலாஹா இருக்கிற, நீ இன்னொரு வஸ்துவை இலாஹாக்கனா
காசை இலாஹாக்கனா சுத்தமாக பிடிங்கி விட்ருவான் சொன்னேன். அந்த காசை எப்படி நீ அடியானுடைய கல்வை நீ உள்ளே பூந்த சுத்தமாக தொடச்சி விட்டுரு. நான் கிட்ட வரேன் தலை நீ எதையெல்லாம் அல்லாஹ் இருக்க வேண்டிய கல்வியில் கொண்டு வந்து இன்னொன்று உட்கார வைக்கிறையோ பிடிங்கிடுவாங்க. அதை இப்போ என்ன செய்வேன்? நல்லா கவனிங்க, குர்ஆன் ஆதாரத்தில் சொல்லு. சில பேருக்கு நான் காசை கொடுப்பேன், அல்லா எனக்கு ரொம்ப கொடுத்துருக்கான், அல்லா எனக்கு அப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான்னு போகலாம். சில பேருக்கு காசை கொடுத்த காசை பிடிங்கிடுவேன். இப்போ கதற அழகி ரிசுக்கோ, அவன் ரிசுக்கை நான் குறைச்சிடுவேன். உடனே புலம்ப ஆரம்பிச்சிடுவான். அல்லா எனக்கு துரோகம் பண்ணிட்டே ரப்பே, எனக்கு ஏமாற்றிட்டியா இல்லா, உடனே தான் நம்பியிருந்தேன்ல, அப்படி பிடிங்கி விட்டியான்னு சொல்லுவான். இப்போ எப்போது ரப்பி அஹான். இப்போ அல்லா சொல்கிறான், நான் மோசடி செய்கிற உனக்கு தப்பு உண்மையில தான். கல்லா பல்லா துக்குரிமூன யதீம வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன் வ தஅகுலுன துராஸ அக்லல் லம்மா வ துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. இந்த காசை ரொம்ப அதிகமாக நீ விரும்பினாய். காசு மேலே ஆசை வச்ச. எனக்கு போட்டி ஆசை என் மேலே மட்டும்தான் வைக்கணும். புருஷன் கொஞ்சம் பிரியமாக இருந்தா, இப்போ தான் போய் புருஷன் வந்து முத்தம்லாம் கொடுத்துட்டு வந்தா, ரொம்ப பிரியமாக தான் இருந்தா. அவனுக்கு தான் ரெண்டாவது பொண்டாட்டின்னு சொன்னான். துரத்துறா வழக்கமாக தூக்கிட்டு, ஏடியே எப்படி நீ குறுக்க வந்த, நீ இந்த தெருவில் கால் வச்சுப்பார், இந்த ஊர்லேயே கால் வச்சக்கூடாது, தலை வச்சு படுக்காது. வந்துட்டாள் ஏன் புருஷனுக்கு இன்னொரு பொண்டாட்டியா? அது இல்லைம்மா. அப்போ ஹுப்பு யாருக்கு வச்சுருக்காங்க கல்வியில்? ஹுப்பு என்று பிரியம் என்று ஒன்று வச்சது இலாஹை பிரியப்படு, அல்லாவை நேசி, உன் ரப்பை நேசிக்கத்தான் பிரியம் என்று ஒன்றையே அல்லாஹ் வச்சான் உன் கல்பில். இப்போ நீ அதை விட்டுட்டு அந்த கல்பில் அல்லாஹ் இருக்க வேண்டிய இடத்துல நீ காசை கொண்டு போய் வச்சுக்கிற. காசே உன் மேலே ஆசை, காசே உன் மேலே ஆசை, சதா ஒரு சின்ன காசு. அல்ல என்ன நம்ம செய்வான், உன்ட்ட கல்பை விட்டு காசை எடுத்துருவான், ஒன்னே விட்டும் காசு. இப்போ என்ன செய்வேன்? கை பிசைந்து கொண்டு ஆச்சுன்னா கையை பிசைந்து கொண்டாங்க, காசு எல்லாம் அழிஞ்சு போச்சு. சொன்ன எனக்கு யுகல்லிபு கஃபைஹி அலாமான் ஃபகமி, தன் இரண்டு கைகளையும் பிசைகிறான். ஐயோ போச்சே, காசு போச்சே, காசு போச்சே, காசு போச்சே என்று கைகளை பிசைந்த வண்ணமாக. ஏன்? அல்லாஹ் இருக்க வேண்டிய இடத்துல காசு உட்காந்துச்சு, அல்லாஹ் இருக்க வேண்டிய இடத்துல வீடு வந்து உட்காந்துச்சு, அல்லாஹ் இருக்க வேண்டிய இடத்துல தோட்டம் வந்து உட்காந்துச்சு, அல்லாஹ் இருக்க வேண்டிய இடத்துல இந்த ஜன்னத்தை நீ வந்து உட்காந்துக்குச்சு. ரெண்டையும் எல்லாம் பிடுங்கி அழிச்சிட்டான், இல்லாமல் போச்சு. கைகளை பிசைந்து அல்லாஹ் என்ன சொன்னான்? அல்லாஹ்க்கு இன வச்சுட்டேனே சொன்னான். பார்த்தீங்களா? அஜால கஃபைஹி, ரெண்டு கைகளையும் பிரித்தாம யுகல்லிபு கஃபைஹி அலாமா அன்ஃபக ஃபிஹா வஹிய ஹாவியத்துன் அலா உரூஷிஹா வ யகூலு யா லைதனி லம் உஷ்ரிக் பி ரப்பி அஹதா, என் ரப்போடு எதையும் இணை வைக்காது இருந்திருக்க வேண்டுமே சொன்னாங்க. கை பேசுகிறான். ஏன் பேசுகிறான்? கையை சிறுக்கு வச்சுட்டுன்னு அல்லாவோட இனம் வச்சுன்னா அல்லாவுக்கு முதல் கோவம் நம்ம மேலே வரட்டும், அதுக்கு முதல்ல கோவம் அந்த வஸ்து மேலே வரும். வச்சு விட்றப்போ எப்படி என் மும்பத்து வந்துச்சு? சொன்ன போய் கதவை திறந்தான், யாரடி நீ? உன் புருஷனுக்கு ரெண்டாவது பஞ்சாதி. என்ன செய்வா? துரத்துறா, விளக்கமாத்த கட்டை தூக்கிக்கிட்டு 4 தெரு துரத்தி அவள் இந்த ஏரியாவுக்கு தலை வச்சு பழக்காத துரத்திட்டு அப்புறம் வந்து கதவை சாதித்தா திரும்ப யாருக்கு? அடுத்த அடி புருஷனுக்கு இருக்கு. சண்டை வருவா, அதுக்கு தூக்கிட்டு முதல்ல யாருக்கு தான் துரத்திடுற பிறகு. அப்போ நீ அல்லாவுக்கு இணையாக இன்னொருத்தனை வச்சா அதை முதல்ல க்ளோஸ் பண்ணிடுவான், அல்லா ஜெலஷாட்டில் அழிச்சிருவான். அப்புறம் உனக்கும் ஆப்பு இருக்கு. எப்படி நீ வச்ச எனக்கு விளைஞ்சுங்களா? தௌபாசி ஸ்ரீபாசி தௌபாசி திரும்ப தருவான் அல்லா ஜெலஷா, திரும்ப கொடுத்தா எனக்கு ஒரு நிமிஷத்தில் கொடுத்துருவான் அல்லா. அல்லா உன்னைனா இல்லை நீ தான் அல்லா இலா, எனக்கு வஸ்து எனக்கு இலா இல்லை ரப்பேன்னு தௌபாசி விளைஞ்சுங்களா? அல்லாத்தில் ஒரே நிமிஷத்தில் கொடுத்துருவான், மொத்தத்தையும் திரும்ப கொடுத்துருவோம், போனதையும் சேர்த்து எல்லாம் திரும்ப கொடுத்துருவோம். அசா ரப்பி யூத்தியை நீ ஹைரம் மின், இதை விட மேலான ஒன்றையும் கொடுப்பான் நீ அல்லாஹ் பக்கம் நம்பிக்கை வச்சா. சொல்ல வர வேறு இடத்துல இல்லை, அசா ரப்பி யூத்தியை நீ யுபுதிலனா ஹைரம் மின்ஹா, இதை விட மேலானதையும் அல்லாஹ் எனக்கு கொடுப்பான். அசா ரப்புனா யுபுதிலனா ஹைரம் மின்ஹா இன்னா இலா ரப்பினா ராகிபூன் என்று அவர்கள் சொன்னார்கள்.
அல்ல அதோட சிறந்த ஒன்றையும் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இது விளஞ்சா இல்லைங்களா? அப்போ இப்போ என்ன பாடம்? ஃபெல அல்லாஹ்வுடைய செயலை அடியார் பக்கம் சேர்க்கலாமான்னு சேர்க்கலாம். பெருமானார் கேட்டாங்கல்ல, ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும், நீங்கள் அவர்களை சுத்தப்படுத்துவதற்காக, ஒ துஸக்கீஹிம், நீங்கள் அவர்களுடைய கல்பை பரிசுத்தப்படுத்துவதற்கு, எதை விட்டும்? மாசிவல்லா விட்டும் ஷிர்க விட்டும் அவர்கள் கல்பை நீங்கள் பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி. நீங்க கவனிங்க, தஸ்கியத் என்ற வார்த்தையை அல்லாஹ் தாம் பக்கம் சேர்த்துருக்கிறான். பலில்லாஹு யுஸக்கி மன் யஷாவ், தான் நாடியவருடைய கல்பை பரிசுத்தப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ். இங்கே அல்லாஹ் யாரை பக்கம் சேர்க்கிறான்? ரசூலுல்லாஹ் பக்கம் சேர்க்கிறான். துஸக்கி நபியை நீங்கள் அவர்கள் கல்பை பரிசுத்தப்படுத்துங்க. ஏன்? பரிசுத்தப்படுத்துவது அல்லாஹ்வா இருந்தாலும் நபி அவர்கள் சபபாக இருக்கிறார்கள், நிஸ்பத்தாக இருக்கிறார்கள். அதனால அந்த சபபை, அந்த தஸ்கியா என்ற வார்த்தையை அல்லாஹ் பக்கமும் சேர்க்கலாம், ரசூல் பக்கமும் சேர்க்கலாம், ஷேഖின் பக்கமும் சேர்க்கலாம். பலில்லாஹு யுஸக்கி மன் யஷாவ் அல்லாஹ், அல்லாஹ் தான் கல்பை பரிசுத்தப்படுத்துவான். இப்போ ரசூலுல்லாஹ் பக்கம் சேர்க்கிறான் அல்லாஹ் தஆலா. இதுதான் மஜாஸுங்கிறது. அப்போ என் ஷேഖை கல்பை பரிசுத்தப்படுத்தினாங்க தாராளமாக சொல்லலாம். அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னாலும் சரி, என் ரசூல் கொடுத்தாங்கன்னு சொன்னாலும் சரி, என் ஷேக் கொடுத்தாலும் சரி. சில மிருதிகள் பிராயம் பேசும்போது என் ஷேக்குடைய பிக்சர் எல்லாம் எனக்கு ஒரு வீடு கொடுத்தான், என் ஷேக்குடைய பிக்சரில் நான் சாயா குடிக்க போனேன். என்னடா வாரத்துக்கு வந்து ஷேக்குடைய பிச்சைங்கிறாரு. இப்போ அல்லாவுடைய பிச்சை கிடையாதா? ரசூலோட பிச்சை கிடையாதா? அல்லாஹ் தான் கொடுத்தான், ரசூலுல்லாஹின் மூலமாக ஷேഖின் மூலமாக கொடுத்தான். நீ இந்த அஸ்பாபுகளில் எதன் பக்கம் சேர்க்கலாம், மஜாசன் யார் பக்கம் வேணால் சேர்க்கலாம். ஏன்? இவர்கள் மூலமாக உனக்கு வந்திருக்குது. 5 கை மாதிரி வந்துச்சுன்னா 5 கையில் யார் கையிலையும் சேர்க்கலாம். மஜாசன், மஜாசன்னா நேரடியாக இல்லை, மஜாஸ் என்ற அடிப்படையில். மஜாஸ் ஹகீகத், நேரடி உண்மை அல்லாஹ் தான் கொடுத்தான். இப்படி சேர்க்கலாமா? இதுவும் ஜாயிஸ், குர்ஆன் படி சரி. அல்லாஹ் சேர்த்துருக்கான தஸ்கியா என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா சேர்த்துருக்கான். ஜி வலவ் அன்னஹும் ரது பிமா ஆதாஹுமுல்லாஹு வரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் அவர்களுக்கு எதை கொடுத்தார்களோ அதை அவர்கள் பொருந்தி கொள்வார்களே. ஆனால் பை எல்லா நியமத்தையும் கொடுத்தது யாருங்க? அப்போ யார் கொடுத்தா? கொடுக்குறவன் யாரு? அப்போ அல்லாஹ் பக்கம் தான் சேர்க்கணும். பெருமான பக்கம் சேர்க்கலாமா? அல்லாஹ் சேர்க்கிறான், அல்லாஹ் ஷிர்க் செஞ்சுட்டான். நாங்கள் வந்து பரிசுத்தமான தௌஹீது பள்ளிவாசல் கட்டி வச்சுருக்கோம். எங்களை தவிர யார்கிட்டையுமே தௌஹீது, அல்லாட்டையும் ஷிர்க் வந்துருச்சு. போப்போ குர்ஆன்லேயே அல்லா தஆலா ரசூலுல்லாஹும் ஷிர்க் அப்படின்னு சொல்லி போயிட்டான். அல்லாஹ் தஆலாவும் ஷிர்க் வைக்கிறான். என்னங்க கொடுக்கறது? ரசூலுல்லாஹ்ங்கறான். அல்லாஹ்வும் ரசூலும் கொடுத்ததை அவர்கள் பொருந்தி கொள்வார்களே. ஆனால் ரசூல் ஏன் கொடுத்தான்? கொடுத்தது அல்லாஹ் தான் கொடுத்தான். அல்லாஹ்விடம் வாங்கி ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. நீ இந்த செயலை அல்லாஹ் பக்கம் சேர்த்தாலும் சேர்க்கலாம், ரசூலுல்லாஹ் பக்கம் சேர்த்தாலும் சேர்க்கலாங்க. அல்லாஹ் தஆலா வலவ் அன்னஹும் ரது எடுங்க பயத்தை இம்மா அத்தாஹுமுல்லாஹு வரசூலு, அல்லாஹ்வும் ரசூலும் கொடுத்தது. வலவ் அன்னஹும் ரது மா ஆதாஹுமுல்லாஹு வரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் ரசூலையும் கொடுத்ததை கொண்டு அவர் பொருந்தி கொள்வார்களே. ஆனால் அது அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். வகாலு, இப்படி அவர் சொல்லுவார்களே. ஆனால் எப்படி? ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுவானவன். சயூத்தீனல்லாஹு மின் ஃபضலிஹி வரசூலுஹு, அல்லாஹ் தன் ஃபضலை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு கொடுப்பான், அல்லாஹ்வின் ரசூலும் எங்களுக்கு கொடுப்பார்கள். இது சுப்ஹானல்லாஹ். உடனே இவங்கெல்லாம் ஷிர்க்கு முஷ்ரிக்னு அல்லாஹ்வும் சொல்ல ரசூலும் சொல்லல. பை இந்த ஆயத்தில் இந்த ஆயத்தில் அல்லாஹ்வும் சொல்கிறான் அத்தா என்ற ஃபேலை, வலவன்னஹும் ரது மா ஆதாஹுமுல்லாஹ், ஆத்தா கொடுத்தார்கள் என்ற செயலை அல்லாவே அல்லாஹ் பக்கமும் சேர்த்துருக்கிறான், ரசூலுல்லாஹ் பக்கம் சேர்த்துருக்கிறான். சஹாபாக்கும் சேர்த்துருக்காங்க, அல்லாஹ் பக்கமும் சேர்த்துருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பக்கமும் சேர்த்துருக்கிறாங்க. அதையும் அல்லாஹ் நக்கல் செய்கிறான். சஹாபாக்கள் சொன்னாங்க என்னென்று, சயூத்தீனல்லாஹு மின் ஃபضலிஹி வரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு கொடுப்பார்கள். இன்னா இலல்லாஹி ராகிபூன், அல்லாஹ்வின் பக்கமே நாங்கள் ஆசை கொள்பவர்களாக இருப்போம் சொன்னாங்க இல்லையா? அப்போ கொடுக்குதல் என்ற செயலை அல்லாஹ் பக்கமும் சேர்க்கலாம், ரசூலுல்லாஹ் பக்கமும் சேர்க்கலாம். அல்லாஹ் பக்கம் சேர்க்கறது ஹகீகத்து, பெருமானார் பக்கம் சேர்க்கறது மஜாஸு. அதுவும் 100க்கு 100 தௌஹீது, இதுவும் 100க்கு 100 தௌஹீது. நான் ஒரு புள்ள கொடுத்தாங்க 100க்கு 100 தௌஹீது. இந்த ஆயத்து படிக்க என் ஷேக்குடைய பிச்சையில் எனக்கு நோம்பு திறந்தேன், 100க்கு 100 தௌஹீது.
என் ஷேக்குடைய பிச்சையில் என் கடை நடக்குது, என் ஷேக்குடைய பிச்சையில் இல்லை ட்ரெஸ் எனக்கு வாங்கினேன், என் சர்க்கார் பிச்சையில் இன்றைக்கி நான் வந்து இஃப்தார் செஞ்சேன், என் சர்க்கார் பிச்சையில் பேரிச்சம்பழம் சாப்பிட்டேன். 100க்கு 100 தௌஹீது. என் ஷேகே அல்லாஹ்வுடைய பிச்சையில் வாழக்கூடியவர்கள், என் ஷேக் ரசூலோட பிச்சையில் வாழக்கூடியவர்கள், என் ரசூல் சொல்ல அல்லாஹ்வுடைய பிச்சையில் வாழக்கூடியவர்கள். முடிஞ்ச பிச்சை குர்ஆனுடைய தௌஹீத். இது இவன் சொல்லக்கூடிய தௌஹீத் எதுவுமே குர்ஆன்லையும் கிடையாது, ஹதீஸ்லையும் இல்லை. நான் ஒரு நிஜமாக குழந்தை கொடுத்தாங்கன்னு சொன்னால் ஷிர்க்குன்னு எங்கேயாவது காட்டு. நீ இந்த குர்ஆன் நான் சொன்ன ஆயத்தெல்லாம் எடுத்துரு. இதே மாதிரி பல ஆயத்துக்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா எந்த செயலை ஹக்கி தாலா என் பக்கம் சேர்த்தானோ அந்த செயலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பக்கமும் சேர்த்துருக்குறான், சஹாபாக்கள் பக்கம் சேர்த்துருக்குறான். ஜி அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா மற்ற அன்பியாக்கள் சேர்த்துருக்குறாங்க. தப்பு ஒன்று இல்லை. அப்போ ஷிர்கே ஹஃபி என்றால் என்ன? ஷிர்கே ஹஃபி தரஜாத் தடுக்கும். ஷிர்கே ஹஃபி என்றால் என்ன? அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகள் தன்தானே சுயமாக அல்லாஹ்வுடைய கூவத்து இல்லாமல் தன் சுய கூவத்திலே நமக்கு அணுவத்தனை ஏனும் தேவைகளை பூர்த்தி செய்யும் என்று நினைத்தால்தான் அது ஷிர்கே ஹஃபி. அல்ல அல்லாஹ்வுடைய கூவத்தை கொண்டு கொடுப்பான்னு நினச்சா அது என்னவாகாது? ஷிர்கே ஹஃபியாக அறவே ஆகாது. தௌஹீத், அது பச்சை தௌஹீத். சொல்லுங்க. அப்போ ஷிர்கே ஹஃபி செய்தால் தண்டனை என்ன? தரஜாத்துகளை தடுக்கும், அவ்வளோதான். இங்கே கொண்டு போகாது, நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய குஃப்ரு ஷிர்க் அல்ல அது. சமஜ்மே ஆகே பை. இந்த பாடம் எங்கே ஆரம்பித்தோம்? டக்குன்னு எடுங்க. பை சொல்லுங்கள். பாடம் எங்கே ஆரம்பிச்சது? ஷிர்க் ஜலி ஷிர்க் ஹஃபி பாடம் எங்கே வந்துச்சு? அதை கொடுப்பா. பிஸ்மில்லாஹ். வதாத்துஹு ஐனு வஜூதிஹி. நம்ம ராஹை மாரிஃபத்தில் குஃப்ர். ஒவ்வொரு பாதையிலையும் ஷிர்க்கும் இருக்குது, குஃப்ரும் இருக்குது. பாதை 5 பாதை. அல்லாஹ் அடையக்கூடிய பாதை 5 பாதை. இன்னும் அல்லாஹ் அடையக்கூடிய 5 பாதை. ஒரு பாதை தானே அது. அல்லாஹ் பாதை நிறைய பாதை இருக்கு. வல்லதீன ஜாஹது ஃபீனா, யார் நம்மிலே முயற்சி செய்கிறார்களோ லநஹ்தியன்னஹும் சுபுலனா, அவர்களுக்கு நம்மை நெருங்கக்கூடிய பாதைகளை, சபீலனா இல்லை சுபுலனா, நம்மை நெருங்கக்கூடிய பாதைகளை நாம் காட்டி கொடுப்போம். அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய பாதைகள் 5 பாதைகள் இருக்கின்றது. ராஹ ஷரியத், ராஹ தரீகத், எப்படி விளங்கக்கூடாது? இப்போ ராக ஷரியத்தை விட்டு தாண்டி நாங்கள் ராக தரீக்கத்துக்கு வந்துட்டோம். இப்போ ஷரியத்துக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, நாங்களாம் மேலே வந்துட்டோம். அப்படியா? அப்படி இல்லை பை. ராக ஷரியத்தின் பக்கம் அல்லாஹ் பக்கம் நெருங்கிட்டேன். விளைஞ்சுங்களா? இப்போ ஏணி தான், ஒரே ஏணியில் நீ 10 படி தாண்டியாச்சு. அந்த ஏணியில் ஜாயின் பண்ணி தான் அதுக்கு மேலே 10 படி அடுத்த ஏணி இருக்குது. ராக ஷரியத்தில் மபுனியாக ஆக்கி அதுக்கு மேலே ஏணி. ஒரு ஏணியை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு ஏணி நிப்பாட்டிச்சு. சரி, நீ ராக தரீக்கத்துக்கு மேலே போயிட்டேன். நான் இனிமேல் ராக ஷரீத்தை எட்டி உதச்சிட்டேன். ஒரு ஸ்டூலுக்கு மேலே இன்னொரு ஸ்டூல் அடிக்க வச்சுருக்காங்க பை. நீ மேலே ஸ்டூல் நின்றுட்டு கீழே ஸ்டூல் எட்டி வச்சா என்னத்துக்கு ஆகும்? பல்லுலாம் தெரிச்சிடும், எல்லாம் போயிடும். என்ன பை? மேலே மேலே ஏறணும் பை. ஒரு ஸ்டூல் வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்டூல், அதுக்கு மேலே ஒரு ஸ்டூல் வச்சு ஏறிக்கான். விளைஞ்சிங்களா? இப்போ இவன் எந்த ஸ்டூல் என்றாலும் தாங்கிறது கீழே உள்ள ஸ்டூல் தான். ராக ஷரீயத்தில் பெஞ்சு, இந்த பெஞ்சுக்கு மேலே இன்னொரு பெஞ்சை போட்டு நிற்கிறான், அதுக்கு மேலே இன்னொரு பெஞ்சை போட்டு நிற்கிறான். 2வது பெஞ்சில் ஏறி நின்ற உடனே இந்த கீழ் பெஞ்ச் தூக்கிடுங்கப்பா அப்படின்னு அதை மொத்தம் பிடிங்கிட்டான் ஒருத்தன். தலை குப்புற கீழே விழுக்க வேண்டியதுதான். ராக ஷரீயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து கொண்டே நீ ராக தரீக்கத்தில் பயணம் செய்யணும். ராக தரீக்கத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து கொண்டே ராக ஹகீகத்தில் பயணம் செய்யணும். அதில் உறுதியாக இருந்து கொண்டே ராக மாரிஃபத்தில் பயணம் செய்யணும். அதில் ஸ்ட்ராங்காக இருந்து கொண்டு ஆடாமல் இருந்துச்சுன்னா தான் அதுக்கு மேலே போகணும். கொஞ்சம் ஆடிக்கிட்டு அதுக்கு மேலே ஸ்டூலே வைக்க முடியாது. கீழ் ஸ்டூலே வந்து கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்காது, ஆடாமல் ஏதாவது கல்லுகளில் வைங்க, சரி பண்ணுங்க, அதுக்கு மேலே அடுத்த ஸ்டூல் வைங்க. ஷரியத்தில் லடலோட இருந்தது ஒருத்தனுக்கு. நான் தரீக்கத்தில் பயணம் செஞ்சிட்ருக்கேங்க, நாங்களாம் இங்கே எல்லாம், நீங்களாம் ஷரியத்திலே நிற்கிறீங்க, நாங்களாம் மேலே போயிட்டோம், எங்கேயோ போய் பறந்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்களாம் லாகூத்தில் பறக்கக்கூடிய பறவைகள். நாங்கள்
மகரிப் தொழுதியா? வேலைக்கு போயிட்டேன், சரியா தொழுவில்லை. அடி செருப்பா, அடி மகரிப் தொழுவில்லை. ஏங்க இன்னைக்கு கொஞ்சம் வேலையாக இருந்துச்சுங்களா, அதில் வந்து தொழுகை கதாவாயிருச்சுங்களே. இவர் லாகூத்தில் பார்க்கறா, நான் சூத்துல கீழே நீ ஏறவே இல்லை இன்னும் இருந்துச்சுங்களா. இவர் ஷரியத்தில் சரியாக இல்லாத நிலையில் தரீகத்துக்கும் போக முடியாது, ஹகீகத்துக்கும் போக முடியாது, மாரிஃபத்துக்கு, இதெல்லாம் அதுக்கு மேல் அமைக்கப்பட்ட அல்லாஹ்வை நெருங்கும் பாதைகள், சன்னம் சன்னமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய அடுத்த பாதைகள். சரிங்க, ஷரியத்து சரி சொன்னீங்க, குர்ஆனில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது. ஆச்சுங்களா. தரீகத்து ஹகீகத்து மாரிஃபத்துலாம் குர்ஆன்லேயே கிடையாதுங்களேங்க, புதுசாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சூஃபியாக்கள் உட்காந்து சேர்ந்து உட்காந்து எழுதி இட்டு கட்டி எல்லாம் உட்காந்து எழுதி சொன்ன பாதைகள். இந்த பாதையெல்லாம் குர்ஆனில் ஹதீஸில் கிடையவே கிடையாதுன்னு சொல்லுங்கள். இருக்குது குர்ஆன், லவிஸ்தகாமு அல தரீகத்தி லஸ்கைனாஹும் மாஅன் கதகா. ஒவ்வொருத்தரும் தரீகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நான் நிறைய மழை பொழிய செய்வேன். இப்போ மழை சரியாக போகாமல் ரொம்ப வேக்கராக இருக்கு பாரு. காரணம் தரீகத்தில் நம்மளாம் ஸ்ட்ராங்காக இல்லாதனால தான். அதான் சொல்கிறேன் பாருங்கள், தரீகத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீர்கள் ஆனால் மழை கொட்டுண்டு கொட்ட செய்வேன். இப்போ மழை இல்லாமல் கஷ்டப்படுறோம் நம்ம. இன்னும் யாரும் தரீகத்தில் ஸ்ட்ராங்காக இல்லாதனால தான். இப்போ இன்னும் தரீகத்துடைய பாடத்தை படிச்சு ஸ்ட்ராங்காக இருங்க. அல்லவிஸ்தகாமு அல தரீகத்தி லஸ்கைனாஹும் மாஅன் கதகா. அல்லாத நிறைய மழை கொட்டுண்டு கொட்டுவேங்கிறான். இப்போ இன்னிருந்து எல்லாரும் தரீகத்துடைய பாடத்துக்கு வாங்க. என்ன படம்? லா இலாஹ இல்லல்லா லா மக்சூத இல்லல்லா, அல்லாஹ் தவிர எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறவங்க யாரும் இல்லை. தரீகத்துடைய பாடம் இதில் ஸ்ட்ராங்காக இருங்க. மழை கொட்டுன்னு கொட்டு. தரஜாத்துக்கு நல்லா சொல்லியிருக்கிறான். தரஜாத்துக்கு பேர் வச்சது எளிமையாக சூஃபியாவில் வச்சுக்கிட்டாங்க. ஆச்சுங்களா, விளங்குறதுக்காக. அது இஸ்லாத்துக்களை மாறுபட்டு எல்லா சூஃபியாக்கள்கிட்டையும் ஒரே இஸ்லா இல்லை. நாம் சிஸ்தியா காதிரியால் நான் சொல்லக்கூடிய இஸ்லாத்துக்கள் இது. வேறு சில சூஃபியாக்கள் வேறு மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதில் நாசூத்து, ஜபரூத்து, ஜாசூத்து, மலக்கூத்து, ஜபரூத்து, லாஹூத்து நிப்பாட்டு. சில பேர் ஹாஹூத்து பாஹூத்துலாம் சொல்கிறாங்க. சில பேர் ஹாரூத்து மாருத்துலாம் சொல்கிறாங்க. நினச்சிங்களா, நிறையா சொல்கிறாங்க. அவங்க இஸ்லாத்துக்கள் வேறு வேறு. நீ வேறு பேர் வச்சுக்கோ, ஆளாளுக்கு ஒரு பேரை வச்சுக்கோ. இருக்குதா இல்லை தரஜாத்து இருக்கா? இருக்குது. இந்த பேர் குர்ஆனில் இல்லையா, அதுக்கு என்ன செய்ய முடியும்? குர்ஆனில் இல்லை போய் விளங்குறதுக்காக நம்ம பேர் வச்சுக்கிட்டோம். விளஞ்சபை இது இஸ்திலாஹாத்தே சூஃபியாக்களோட இஸ்திலாஹாத். அது குர்ஆனில் இல்லை என்று மறுக்க முடியாது. பிள்ளைங்க உதாரணம் சொன்னேன். குர்ஆனில் முத்துதா இருக்கா இல்லையா? ஹபர் மஃபூல் மாலம் இஸ்மா ஃபாயில் மொத்த குர்ஆன் எங்கள் வீடு கிடையாது. முபுத்ததா வல் ஹபர் குர்ஆன் இருக்குங்க. ஹபர் குர்ஆன் எங்கே வருது? அல் முலாஃப் அல் முலாஃப் இலைஹி குர்ஆன் எங்கே வருது? மொத்த குர்ஆனில் இங்கே முலாஃப் முலாஃப் இலைஹி இல்லவே இல்லை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் என்ன முப்ததா ஹபர். ஜார மஜ்ரூர் குர்ஆன் இருக்கா? லில்லாஹி என்ன ஜார மஜ்ரூர். ரப்புல் ஆலமீன் என்ன முலாஃப் முலாஃப் இலைஹி. லில்லாஹி ரப்புல் ஆலமீன் மௌசூ சிஃபத்து. இது ஒன்றில் எல்லாமே இருக்கு பாரு. மௌசூ சிஃபத்து குர்ஆனில் இருக்குது, முலாஃப் முலாஃப் இலைஹி குர்ஆனில் இருக்குது, ஜார மஜ்ரூர் குர்ஆனில் இருக்குது, முப்ததா ஹபர் குர்ஆனில் இருக்குது, ஜும்லை இஸ்மியா குர்ஆனில் இருக்குது. இது எங்கேங்க இத்தனையும் குர்ஆனில் இருக்குன்னு காட்டுங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் எல்லாமே வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஜும்லை இஸ்மியா, முப்ததா ஹபர், ஜார மஜ்ரூர், முலாஃப் முலாஃப் இலைஹி, மௌசூ சிஃபத்து எல்லாமே உள்ளே வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் இல்லை. ஆனால் இந்த எந்த வார்த்தையுமே குர்ஆனில் கிடையாது. அது மாதிரி இந்த ஜபரூத்து, லாஹூத்து, நாசூத்து, அதே மாதிரி தரீகத்து, ஹகீகத்து, மாரிஃபத்துங்கிற பேரெல்லாம் சூஃபியாக்கள் ஈஸியாக விளங்குறதுக்காக வச்சுக்கிட்டாங்க. அந்த அந்தஸ்தை அடைஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டால் ஈஸியாக சொல்லுவாங்க. ஏங்க இவ்வளோ நிறையா சொன்னீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீனுக்குள்ளே இருக்கிறாங்க. நானும் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் திறந்து பார்த்தேன், உள்ளே ஒன்றுமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹ்வின் மூலம் எடுத்துங்க. அவங்க அரபி படிக்காதவங்க குர்ஆன் ஓதுவாங்க. மசல் சும்ரா ஓதலை, முஜீப் மூலம் எடுத்துங்க. சும்ரா ஓதலை. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அர்த்தம் சொல்லுங்கள். பல தடவை பயானில் கேட்டிருப்பாங்க. அர்த்தம் வேணால் சொல்லிடுவாங்க கஷ்டப்பட்டு. சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அர்த்தம் அல்ஹம்துலில்லாஹி எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. ரப்புல் ஆலமீன் உலகத்தில் எல்லாருக்கும், ஆலம்னா உலகத்தில் அத்தனை பேருக்கும் ரப்பாக இருக்கிறான்.
அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அடுத்து விளைஞ்சா விளைஞ்ச முஜிமுல்லா விளைஞ்சிங்களா? விளைஞ்சு. இதை முல்லாஃபில் எது சொல்லுங்கள். இல்லை முல்லாஃபில் உள்ளே இருக்குதா தெரியலைங்களே. முல்லாஃபில் அப்படின்னா எனக்கு தெரியல. அல்ஹம்து ரப்பில் ஆலமீனுக்கு உள்ள முல்லாஃபில் இருக்குது. மௌசூ சிஃபத்து உள்ளே இருக்குது, யார மஜ்ரூர் உள்ளே இருக்குது, முப்ததா கபர் உள்ளே இருக்குதுன்னு அவங்க நினைக்கலாம் தெரியாதுங்கிறாங்க. இப்போ அவங்க மகனார் 4 வருஷமாக வைத்தாருங்க ஹசன். நீ சொல்லுப்பா, இப்போ முப்ததா கபர் இருக்கா எங்கே இருக்கு சொல்லு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்து முப்ததா இல்லாஹி கபர், யார மஜ்ரூர் இல்லாஹி. ரப்பில் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் முல்லாஃபில் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரப்பி மௌசூ சிஃபத்து. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீனுக்கு உள்ளுக்குள்ளே ஒன்று ஒளிஞ்சு வேறு இருக்குது. ஒரு லஃப்ஸ், என்ன லஃப்ஸ் பாது? உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் உள்ளுக்குள்ள ஒழிஞ்சது. நல்லா சுரண்டி சுரண்டி பார்த்தா உள்ளுக்குள்ளே தெரியுமா என்ன? லில்லாஹியுடைய ஜார மஜ்ரூருடைய தஅல்லுக் முத்தஅல்லிக் என்ன? சாபித்துன் முஸ்தகருன் காயிமுன் ஏதோ 4 குணம் சொல்லும். அல்ஹம்து ஹம்தாகிறது சாபித்துன் லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாக இருக்கும். காயிமுன் லில்லாஹி, முஸ்தகருன் லில்லாஹி, ஜி மௌஜூதுன் லில்லாஹி, உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கு. அது அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீனுக்கு உள்ளுக்குள்ளே கீழே ஒழிஞ்சிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ளார் நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீனுக்கு உள்ளே எது நாம தேடி பார்த்தா எதுவும் கிடைக்காது. இதெல்லாம் நஹவுக்காரங்க சொல்லக்கூடிய இஸ்திலாஹாத்துகள். இதெல்லாம் உண்மையாக பொய்யா? எல்லாம் உண்மை தான். இந்த இஸ்திலாஹில் வச்சு குர்ஆனில் இல்லாத ஒன்றை புதுசாக நஹவுக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. நஹவுக்காரங்க அத்தனை பேருமே வந்து முல்ஹிதுகள், வழிகேடர்கள், குர்ஆனில் இல்லாத சொல்லக்கூடிய பித்அத்வாதிகள்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? சர்ஃபுக்காரங்க ஒன்று சொல்லுவாங்க, நஹவுக்காரங்க ஒன்று சொல்லுவாங்க. என்னப்பா ஜி? அது மாதிரி மானி உடையவர்கள் ஒரு ஃபன்னில் உள்ளவங்க சொல்லுவாங்க. ஒரு ஃபன்னில் உள்ளவங்க கிராத்துள்ள ஃபன்னு சொல்லுவாங்க. கிராத்துள்ள ஃபன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இத்காம் பிலாகுன்னா லில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஜி லில்லாஹி தர்கீக். தர்கீக்னு குர்ஆன் எங்கே இருக்குங்களா? இருக்கு ஜி, குர்ஆனில் தர்கீக்னு எங்கே இருக்குது? ரப்பில் ஆலமீன் என்ன மத்து? மத்து ஆறு. ரப்பில் ஆலமீன் மத்து ஆறுன்னு குர்ஆனில் எங்கேயுமே கிடையவே கிடையாதுங்க. ரப்பில் ஆலமீன் மத்து ஆறில் இருக்கு. அப்போது ஒவ்வொரு இஸ்லாஹாத்துலேயும் உள்ளவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. புரிஞ்சுல பை? வலல்லாஹீன் என்ன மத்து? கலிமி மத்து ஆறில், மத்து லாசிம், கலிமி முசக்கல். வலல்லாஹீன் புரிஞ்சவை? இப்போ மத்து ஆறில் மத்து லாசிம் கலிமி முசக்கல் குர்ஆனில் எங்கே இருக்குது? அந்த வார்த்தை குர்ஆனில் இருக்கா? புதுசாக இல்லாத வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா. இதே மாதிரி தான் நாசூத்து, ஜபரூத்து, லாகூத்து, மலக்கூத்து நீங்கள் வச்சுக்கிட்டாங்க பேர். அந்த தர்ஜாத்தில் குர்ஆனில் சொல்கிறாங்க, குர்ஆனில் இருக்குது. அந்த பாடங்கள் குர்ஆனில் இருக்குது. அந்த பாடங்களை ஈஸியாக விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இவர்கள் இந்த பாடத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க, சூஃபியாக்கள். தெரிஞ்சுங்களா? தாஹி தரீகத் அது ஒரு பாடம். இந்த பாடம் குர்ஆனில் இருக்குது. இவங்க வச்ச பேர் மத்த ஆறுகளுடைய பாடம். அது இன்றைக்கி மத்த ஆறுகளுடைய பாடம், மத்த லாசிமுடைய பாடம் நடக்க இருக்கிறதுன்னு அஜத் வந்து எழுதி போட்டாங்க. மத்த லாசிம் முதல்ல குர்ஆனில் காட்டுங்க, அப்புறம் பேசுங்க அஜத்து. மொத்த குர்ஆனை தேடி பார்த்துட்டேன், மத்த லாசிம் இல்லவே மத்தான்னு வருது. வல் எம்துரவு ரஹ்மானு மத்தா, அதில் எங்கே வருது? மத்தல் அரபில் மத்துன்னு வருது. வேணா மத்த லாசிம் எங்கே வருது? படம் சுக்கர்ரா. மத்த லாசிம் என்பது பாடம்பா. அந்த பாடத்துடைய தலைப்பு நாங்கள் வச்சுருக்கோம் மத்த லாசிம்னு. புரிஞ்சுங்களா? அதை எடுத்துக்கிறோம். வா இப்போ வலல்லாஹீன் தாப்பா மாமின் தாப்பத்தின் ஜி மத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா எடுத்து பாடத்தை விளக்குறோம். இதே மாதிரி ராஹே தரீகத் ஒரு பாடம். இதில் உள்ள செய்தி எல்லாம் எங்கே தான் வருது? குர்ஆனில் உள்ள செய்தி தான். லா குவத்த இல்லா பில் ராஹே தரீகத்து, ஒவ்வொரு சமீஉல் பஸீர் ராஹே ஹகீகத்து.
ஐனமா துவல்லு ராஹே மாரிஃபத்து, அவ்வளோதான். அது கீழே வரக்கூடியது தான் அது. இது பாடத்தின் தலைப்பு ஷரியத், தரீகத், ஹகீகத், மாரிஃபத்து நாங்கள் போட்டிருக்கிறோம். அது கீழே உள்ள இஸ்லாத்துகள் எல்லாமே எங்கே வருது? குர்ஆனில் வரக்கூடிய தம்பை அது விளஞ்சேலிங் பை. அப்போது ஒவ்வொரு பாதையிலேயும் ஷிர்க்கும் இருக்கிறது, குஃபரும் இருக்கு. இது விளங்கும். இப்போ ராஹ ஷரியத்தில் குஃபர் ஷிர்க் என்ன பை? இஸ்பாத்தே மஅபூதைன். அப்புறம் ராஹ ஷரியத்தில் குஃபர் இரண்டு மஅபூத் இருக்குன்னு சொன்னால் ஷிர்க். இரண்டு மஅபூத் இருக்குன்னு சொன்னால் ஷிர்க். இது ஷிர்கே ஜலி. இதுக்கு தண்டனை என்ன பை? ஷிர்கே ஜலி வச்சா நிரந்தர நரகம். ராஹ ஷரியத்தில் குஃபர் என்ன? நஃபியே உஜூது சிஃபாத்தே ஹக். ஹக் தாலாவுடைய உஜூதையும் சிஃபாத்தையும் மறுக்குதல். அல்லாவுடைய எந்த சிஃபத்தை மறுத்தாலும் குர்ஆனில் கூறப்பட்ட சிஃபத்தை நீ மறுத்தா குஃப்ரா காஃபிரா போயிடும். அல்லாஹ் சமீ இல்லை, அல்லாஹ் பசீர் இல்லை, அல்லாஹ் கலீம், ஏதோ ஒரு அல்லாஹ் சிஃபத்துக்கள் எந்த சிஃபத்தை அல்லாஹ் குர்ஆனை சொல்லியிருக்கிறானோ அதை மறுத்தால் அவன் காஃபிர். அல்லாவுடைய இருக்குதலை மறுத்தாலும் அவனுடைய எந்த சிஃபத்துக்களை மறுத்தாலும் அது குஃபரில் கொண்டு போய் விட்டுருவோம். இது தௌஹீத் என்ன பை? ராஹ ஷரியத்தில் இஸ்பாத்தே மஅபூதே வாஹித், இஸ்பாத்தே இலாஹே வாஹித். இதன்படி நடந்தான் ஒருத்தன் அஹ்ல ஷரியத். இவனுக்கு என்ன தரஜா அல்லாஹ் கொடுக்குறான்? சாலிஹீன்களுடைய தரஜாத். இவன் இருக்க வேண்டிய மகாம் என்ன மகாமு? நாசூத்துடைய மகாம். அடுத்து ராஹே தரீகத். அப்போ ராஹ ஷரியத்து ஒரு ஜிஸ்மு லெவலில் ஒரு உடல் ரீதியாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய கட்டுப்பாடு உன்னிடத்தில் வந்துருச்சு. இப்போ அடுத்து உன் கல்பை அல்லாஹ் பக்கம் கொண்டு போகிறதுக்கு, உன் கல்பின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நீ பெறுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ராஹே தரீகத்தை சொல்கிறான். இப்போ ராஹே தரீகத்தில் ஷிர்க் என்ன? தவஜ்ஜு பகைர ஹக், இஅ்திஸாம் பிகைரில்லா, அல்லாஹ் அல்லாதவைகளை பக்கம் தவஜ்ஜு செலுத்துவதும், தன் தேவைகளுக்காக முன்னோக்குவதும், தன் தேவைகளுக்காக அல்லாஹ் அல்லாதவையை நம்பிக்கை கொள்வதும், இது ராஹ ஷரியத் தரீகத்தில் குஃப்ரு ஷிர்க்கு. அதாவது கைருல்லாவை மக்சூதாக லாப நஷ்டங்களை கொடுப்பதுவே என்று எண்ணுவது ஷிர்க்கு ரொம்ப விட்டுரும். இப்போ இப்படி அல்லாஹ் அல்லாதவை சுயமே தன்தானே லாப நஷ்டம் கொடுக்கும் என்று நினைத்தால் ராஹே தரீகத்தில் ஷிர்க்கு. அதான் சொல்ல வந்தேன். இப்போ இந்த அவுலியா எனக்கு பாதுஷா நாயகம் எனக்கு பிள்ளை கொடுத்தாங்க, அஜ்மீர் நாயகம் எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க, ரபிலே ஆலம் பாதுஷா நாயகம் கடை வச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. இந்த அடிப்படையில் கல்புக்குள்ளார அல்லாஹ் கொடுத்தான் என்று வைத்துக்கொண்டு ஒரு நாவால் என் ஷேக்குடைய பிச்சைன்னு சொன்னால் தப்பு இல்லை. என் ஷேக்குடைய பிச்சையில் நான் தண்ணி குடித்தேன், என் ஷேக்குடைய பிச்சையில் நோன்பு வச்சேன், என் ஷேக்குடைய பிச்சையில் பச்சையில் ஃபாஸ்ட் பண்ணிட்டேன், என் ஷேக்குடைய பிச்சையில் உடம்பு நல்லா போயிடுச்சு, என் ஷேக்குடைய பிச்சைன்னு சொன்னாலும் தப்பு ஒன்றும் இல்லை. ஏன் நம்பியாக்களே சொல்லியிருக்காங்க, எனக்கு யாரும் உதவி செய்யக்கூடியவர்கள் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் ஜெயிலே பை, அது தப்பு இல்லை. அப்படி ஒருத்தன் ஷேக்கு தான் கொடுத்தாங்க என்று உறுதியாக அவங்க சுய கூவத்தை கொண்டு கொடுத்தாங்கன்னு நினச்சி சொன்னாலும் தரீகத்தில் தான் ஷிர்கே ஒழிய என்னவாகுது? ஷிர்கே ஜலியாக ஆகாது. நல்லா விளங்கிங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த பாடத்தை உங்களுக்கு. சரி, அப்போ ராஹ தரீகத்து குஃப்ர் என்ன பை? தவஹுதே ஜாத் வ சிஃபாத்தே ஹக். ஹக் தாலாவுடைய ஜாத்தையும் அல்லாஹ்வுடைய சிஃபாத்தையும் ஒன்று என்று கருதுவது. அல்லாஹ்வுடைய ஜாத்தும் அல்லாஹ்வுடைய சிஃபத்தையும் மத்தியில் வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசங்களை விளங்காமல் அல்லாஹ்வுடைய ஜாத்தும் அல்லாஹ்வின் சிஃபத்தும் ஒன்று என்று நினைத்தால் அது குஃப்ரு. ஏன் குஃப்ருங்கிறாங்க? அது கொண்டு போய் ஏன் குஃப்ருங்கிறாங்க? குஃப்ருனா மறுக்குதுன்னு அர்த்தம். இப்போ ராஹே தரீகத் எந்த பாடம் இது? அஃஆலுடைய பாடம். ராஹே தரீகத் ராஹே ஷரியத் அஸ்மாவுடைய பாடம். ராஹே தரீகத் ராஹே ஹகீகத் சிஃபாத்துடைய பாடம். ராஹே மாரிஃபத் உஜூது ஜாத்துடைய பாடம். இப்போ ராஹே தரீகத் எந்த பாடம்? அஃஆலுடைய பாடம். அஃஆல்னா என்ன? செயல்னா என்ன? அவங்க சொல்கிறாங்க பாருங்க, நீங்கள் எல்லாம் ஆலிம்சாக்கள், அவர் அவாமுன்னா சொல்கிறார். காரணம் என்ன? பல பயானில் சொல்லியிருக்கேன் நான். அதை அவங்க பயானெலாம் கவனிக்கிறாங்க. ஷேக்குடைய பழைய பயானப்படி கேட்குறது தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலையை. நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க? நாங்கள்லாம் ஆலிம்ஸாக ஆகிட்டோம், அதெல்லாம் பழைய பயானெலாம் பழசுங்க, அதெல்லாம் போட்டு யார் கேட்டு வந்திருப்பான்னு
ஒரு நாளைக்கு 2 பயான் கேட்குறது கூட கிடையாது. நான் கரைச்சி குடிச்சாச்சு. இப்போ அஃபால் என்றால் என்ன சொன்னாங்க அவங்க? ஜுஹூரே சிஃபாத் அடிச்சு விட்றாங்க பாருங்க. கடை தான் வச்சுருக்கிறாரு, காலையில் சாயந்தரம் கடையில் தான் உட்காந்துருக்காங்க. சும்மா இருக்க நேரம்னா ஒரு நாளைக்கு 4 பயான் கேட்குறாங்க. இப்போ பழைய பயான்லாம் வீணாக போன பயானா? புதுசாக பயான் நல்ல பயானுங்க, பழசெல்லாம் வீணாக போன பயானா? குரானில் ஏற்கனவே இறங்கின ஆயத்துக்கெல்லாம் நம்ம ஓத தேவையில்லை. நேற்று இறங்கின ஆயத்துக்கிட்ட ஓதணும் அப்படியா? 23 வருஷம் ஆயத்து இறங்குச்சுல்ல, எல்லாமே ஆயத்துக்கள் தானே. அது மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி பேசின பயானும் பயான் தானே பை. அதுவும் லாயிலா இல்லை, அஸ்ரார் லாயிலா இல்லை தானே. இன்னும் சில நேரங்களில் சில செய்தி சொல்லியிருப்போம், அதை தற்காலம் கூட சொல்லாமல் கூட்டிருப்போம், ஏற்கனவே சொல்லியிருப்போம், மறந்துருப்போம் கூடாது. அந்த செய்திகள்லாம் அதில் இருக்குது. அதில் 2000-3000 பையன் பிள்ளைங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் போட்டு கேட்குறாங்க மோலா. ஆனால் டக்குன்னு அடிக்கிறாங்க பாருங்கள். ஃபேல் என்றால் என்ன? ஜுஹூரே சிஃபாத், அல்லாவுடைய சிஃபத்துக்களை வெளியே கொண்டு வர்றானே அதுக்கு பேர் தான் ஃபேலு. அல்லாவுடைய ஃபேலை அல்லாஹ் வெளியே கொண்டு வரான் பாருங்க, அதுதான் அல்லாவுடைய செயல். அல்லாஹ்ட்ட சமாத் என்ற செயல் இருக்கிறது, பசாரத் என்ற சிஃபத் இருக்கிறது, சமாத் என்ற சிஃபத் இருக்கிறது. அதை வெளியே கொண்டு வர்றானே அதுதான் ஃபேல். இல்லை, அல்லாஹ் தன் சிஃபாத்துகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஃபேலை கொண்டு தான் வெளியே கொண்டு வர்றான். இப்போ ஜுஹூரே சிஃபாத் அது. அப்போ ஒருத்தன் அல்லாவுடைய தாத்தும் சிஃபத்தும் ஒன்று தான், ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்லைன்னு சொன்னால் ஜுஹூரே சிஃபாத்தையே வெளிப்படுத்தி மறுத்து இன்கார் செஞ்சுட்டான், அல்லாவுடைய ஃபேலையே இன்கார் செஞ்சுட்டான். இப்போ ராஹ தரீக்கு குஃப்ரு அதுன்றான். ராஹ தரீக் ஃபேலுடைய படம் இல்லை. அப்போ யார் தவஹுதே தாத்து சிஃபாத்தை கொண்டு வர்றானோ, நீங்கள் நினைக்கலாம் ஏன் தாய தரீக்கு ஃபேலுடைய படம், ஃபேலுடைய பாடத்தை ஏன் சிஃபத்தை கொண்டு வர்றாங்கன்னு கேட்கலாம். தாத்து சிஃபத்து பாடத்தை ஏன் கொண்டு வர்றாங்க? இங்கே ஃபேலுடைய பாடத்தில் எங்கேயோ ஒன்று போட்டு வைன்னு கொண்டு வந்தாங்களா? நினச்சிங்களா? நீ எப்போ அல்லாவுடைய சிஃபத்தும் ஜாத்தும் ஒன்றுன்னு சொல்லிட்டியோ, வந்து வரணும். அல்லாவுடைய சிஃபத்தையும் ஜாத்தையும் ஒன்றுன்னு சொன்னால் ஜுஹூரு சிஃபாத்தை இன்கார் செஞ்சுட்ட, ஜாத்தை விட்டு சிஃபத்து வெளியே வராத, ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொன்ன மாதிரி ஆச்சு. ரெண்டும் ஐன்னு, ஜாத்தும் சிஃபத்தும் ஐன்னு சொன்ன மாதிரி ஆச்சு. எப்போ ரெண்டும் ஐன் ஆயிடுச்சோ அப்போ ஜாத்தை விட்டு சிஃபத்து வெளியே வராது. இப்போ அல்லாவுடைய ஃபேலே ஜுஹூரில் வராது. ஃபேலுக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. அல்லாவுடைய ஃபேலு, அல்லாவுடைய ஃபேலுடைய வேலையே அவன் சிஃபத்துக்களை வெளியே கொண்டு வர்றது தான். தெரிஞ்சுங்களா? அப்போ தாத்தும் சிஃபத்தும் ஒன்றுன்னு சொன்னால் ஃபேலுக்கு அங்கே வேலையே இல்லாமல் போயிடுது. அதனால் தவஹுதே தாத்து சிஃபாத்தை குஃபுரு என்று சூஃபியாக்கள் ராஹ தரீக்கத்தில் குஃபுரு, அது இன்கார ஃபேலில் கொண்டு போய் ஒன்றே சேர்த்துரும். தவஜு பகைர ஹக்க ஏன் ஷிர்க்குன்னாங்க? தவஜு பகைரக்கு எப்போ வரும்? அல்லாவுடைய ஃபேலும் இருக்குது, சிருஷ்டிகள்ட்டையும் ஃபேல் இருக்குது. இவனும் சுயமாக லாப நஷ்டம் செய்ய முடியும்னு நினச்சா அப்போ ரெண்டு பேருக்கு ஃபேலை சொந்தப்படுத்திட்டேன். ஃபேல் அல்லாவுக்கு இருக்குது, சிருஷ்டிக்கு சொந்தம்னு சொல்லிட்டேன். ஆகவே அங்கே ஷிர்க்கு வந்துருச்சு. இப்போ தவஜு பகைர ஹக்க ஷிர்க்கு, தவஹுதே ஜாத்து சிஃபாத்து குஃபுரு. அப்போ அல்லாவுடைய சிஃபத்தும் அல்லாவுடைய ஜாத்தும் ஐன் அல்ல, ஒன்றல்ல. அல்லாவுடைய சிஃபத்தும் அல்லாவுடைய தாத்தும் கைரும் அல்ல, வேறு வேறும் அல்ல, ஐனும் அல்ல, கைரும் அல்ல. இதில் 4 மதுஹப் இருக்குது. ஒரு மதுஹப் சில பேர் சொல்கிறாங்க அல்லாஹ்வின் ஜாத்தும் சிஃபத்தும் ஐன் ஒன்று தான். சில பேர் இல்லைங்க அல்லாஹ்வின் ஜாத்தும் சிஃபத்தும் கைரு வேறு வேறு. சில பேர் ஐனாவும் இருக்குது கைராவும் இருக்குது. சூஃபியாக்கள் என்ன சொல்கிறாங்க, முஹக்கிக்கீன்கள் என்ன சொல்கிறாங்க, முத்தகல்லிமீன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய ஜாத்தும் சிஃபத்தும் ஐனும் இல்லை கைரும் இல்லை. ஐன் அல்ல எந்த அடிப்படையில்? ரெண்டுக்கும் ஃபர்க் இருக்குது, 7 வித்தியாசம் இருக்குது. எனவே ரெண்டும் ஒன்றல்ல. கைர் அல்ல எந்த அடிப்படையில்? ரெண்டும் பிரியாது, எங்கே ஜாத்தோ அங்கே தான் சிஃபத்து இருக்கும். அதனால கைர் அல்ல, வேறும் அல்ல, வேறும் அல்ல, ஒன்றும் அல்ல. ஏன் ஒன்றல்ல? 7 வித்தியாசம் இருக்குது. ஜாத்துக்கும் சிஃபத்துக்கும் வித்தியாசம் யார் சொல்லுவாங்கல்ல? தப்பில்லைண்ணா, 7 வித்தியாசங்கள். யார் பழக்கிருக்கா? கை தூக்குங்க சொல்லுண்ணா. வேறு ஒருத்தர் தூக்கியிருக்காருப்பா, 2வது அப்சல், 3வது அவர். ஜாத்துக்கும் சிஃபத்துக்கும் உள்ள வித்தியாசம் தப்பில்லாமல் சொல்லணும். வேறு யார்? யூசுப் சொல்லுப்பா. எந்திரி சொல்லுங்க.
அப்படின்னா என்ன? முகத்தம்னா என்ன, முஅக்கர்னா என்ன? அப்படின்னா எவ்வளோ காலத்துக்கு முந்தி இருக்கும்? தாத்து முகத்தம் முந்தியது, சிஃபாத் முஅக்கர் பிந்தி. எத்தனை வருஷம் முந்தியது? சுமார் சில வருஷம் சொல்லுங்கள், கொஞ்சமாக சொல்லுங்கள் பாய். ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாமா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 வருஷம் வச்சுக்கலாமா? அவ்வளோ வருஷம் முந்தியது. எவ்வளோ வருஷம் முந்தியது? முகத்தம், தாத்து முகத்தம் பிஸமான் அல்ல, காலத்தால் அல்ல, பில் ஃபஹம், விளக்கத்தால் முந்தியது. வரைஞ்சுங்களா? ஒரு தாத்தை சொல்லிவிட்டு அப்புறம் நீ சிஃபத்தை சொன்னால் இந்த சிஃபத்தை கொண்டு போய் தாத்தின் பக்கம் சேர்க்கறதுக்கு விளங்கும். உட்காருங்க. விளக்கத்தால் முந்தியது, காலத்தால் முந்தியதா? இல்லை. யாருடைய தாத்து? அல்லாவுடைய தாத்தும் அல்லாவுடைய சிஃபத்து. நம்ம தாத்து நம்ம சிஃபத்தை வேணும் நீ காலத்தால் முந்தியது பிந்தியதுன்னு சொல்லலாம். ஒரு பிறந்துடுறாரு, அப்புறம் 5 வருஷம் கழித்து அவர் நல்லா பேசுகிறாரு, அப்புறம் 10 வருஷம் கழிச்சு ஆஃப்ஸா வர்றாரு, அப்புறம் 10 வருஷம் கழிச்சு ஆலிம்ஸா வர்றாரு. இப்போ சிஃபத்துலாம் பின்னாடி வந்து சேருது அவர். ஆனால் அல்லாஹ் சிஃபத்து எதுவும் பின்னாடி வந்து சேர்ந்துச்சா? அல்லாவுக்கு இல்லவே இல்லை. ஒரு நாளோ ஒரு நொடியோ கூட பிந்தவே பிந்தாது. அல்லாஹ்வின் தாத்தும் சிஃபத்தும் காலத்தால் எதுவும் முந்தியது பிந்தியது கிடையாது, விளக்கத்தால் முந்தியது. அப்படின்னா என்ன? நீ சிஃபத்தை மட்டும் சொன்னால் தாத்தை சொல்லாமல் விளங்காது. ஃபஸ்ட்டு தாத்தை சொல்லணும். பாரு எவ்வளோ பெரிய ஆலிம் தெரியுமா அவர்? பயங்கரமான ஹாம்ஸா, பெரிய பேச்சர். யாருங்க சொல்கிறேன்? சொல்லிட்டே வரேன் கேளுங்க. பெரிய எழுத்தாளர். யாரை சொல்கிறீங்க? ரொம்ப பெரிய அறிஞருங்க அவர். யாருங்க? தாத்தை சொல்லாமல் சிஃபத்து சொன்னால் புரிஞ்சுங்களா? முதல்ல மௌலானா மௌலி மீரான் பாக்கவி, மீரான் ஹசரத், உங்க பேர் மீரான் ஃபையாஸ் ஹசரத், அவங்கள சொன்னீங்களா? அது சரி. அப்போ ஹசரத்து பேரை முதல்ல சொல்லணும், அப்புறமேல அவங்களோட சிஃபாத்துகளை பயான் செய்யணும். விளக்கத்தால் தாத்து முந்தியது, சிஃபாத்து பிந்தியது. முதல்ல தாத்தை ஃபஹமில் கொண்டு வந்தால் தான் அதுக்கு பின்னாடி சிஃபத்தை நீ கொண்டு தாத்தில் ஜாயின் பண்ண முடியும். அப்படி தான் முந்தியது பிந்தியதே ஒழிய காலத்தால் அல்லாவுடைய தாத்தும் அல்லாவின் சிஃபத்தும் முந்தியது பிந்தியது கிடையாது. ஆத்து முகத்தம், சிஃபாத்து முஅக்கர். ஒரு வித்தியாசம். ரெண்டாவது வித்தியாசம், தாத் காயிம் பஹுத், சிஃபாத் காயிம் பில் கைர். அலஞ்சு பை அப்படின்னு அர்த்தம் என்ன? தாத் தன்தானே சுயமாய் நிலை பெற்று இருக்கக்கூடியது. சிஃபத்து தாத் இருந்தால் தான் சிஃபத்து வெளிப்படும். தாத்தை கொண்டு தான் அந்த சிஃபத்து வெளிப்படும், இல்லைன்னா வெளிப்படாது. தன்தானே வெளிப்படாது. இப்போ ஒரு மனுஷன் இருந்தால் தான் கலாம் வெளிப்படும், இல்லை கலாம் வெளிப்படாது. முதல்ல சிஃபத்து வெளிப்படுவதற்கு முன்பு தாத்து சுயமே தனிப்பட்டு இருக்க வேண்டும். அந்த தாத்தை சார்ந்து தான் அந்த கலாம் வெளிப்படும். இப்போ இருங்க பயத்தீங்க ரோஸ் போடலாம். இப்போ இருங்க, இது பொடி ரப்பி சவுண்ட் வருதா? தட்டுனா சவுண்ட் வருதா? போய் சவுண்ட் வருது இல்லை? இப்போ 2 இது 2 பொடி ரப்பி இல்லை, இது 2 தேவைப்படுது சில விஷயங்களை விளக்குறது. இப்போ பாருங்கள் சவுண்டு வர்றதுக்கு முன்னாடி என்ன வேணுங்க? டப்பியே இல்லை. இப்போ கருப்பை தட்டுறேன், சவுண்டு வந்துச்சா? சிஃபத்து வெளியே வந்துச்சா? போய் சவுண்டு வருது இல்லை? போய் அவன் முதல்ல டப்பி இருக்கணும் போய் சவுண்டு வர்றதுக்கு முன்னாடி. சவுண்டு சிஃபத்து அது வர்றதுக்கு முன்னாடி என்ன வேணும்? தாத்து வேணும். தாத்தை இருந்த பின்னாடி தான் சிஃபத்து வெளிவரும். தாத் தானே தரிபட்டு இருக்கக்கூடியது, சிஃபத்து தாத்தை கொண்டு தரிபட்டு இருக்கக்கூடியது. ஆலிம் இருந்தால் தான் இல்மு வெளியே வரும். அணைஞ்சுங்களா? இது 2வது வித்தியாசம். தாத்துக்கும் சிஃபத்துக்கும் மத்தியில் வித்தியாசம். தாத் தானே தரிபட்டு இருக்கக்கூடியது, சிஃபத்து தாத்தை கொண்டு தரிபட்டு இருக்கக்கூடியது. 2வது. அப்புறம் 3வது தாத்து வாஹித், சிஃபாத்து கசீர். தாத்து ஒன்று, சிஃபத்து நிறைய உள்ளது. ஒரு தாத்துக்கு நிறைய சிஃபத்து இருக்கலாம். அல்லாஹ் தஆலா ஒருவன். புரிஞ்சுங்களா? அவன் யாருங்க? ஹய்யுன், கதீருன், சமீஉன், பசீருன், கலீமுன், எவ்வளோ சிஃபத்து இருக்குது. மிராசத்து ஒருத்தவங்க தான் ஹாஃபிஸாக இருக்காங்க, ஆலிமாக இருக்காங்க, எழுத்தாளராக இருக்காங்க, பேச்சாளராக இருக்கிறாங்க. எவ்வளோ சிஃபத்து உள்ளுக்குள்ளே இருக்குது, இவ்வளோ சிஃபத்து உள்ளே இருக்குது.
அப்போ ஒரே தாத்தில் பல சிஃபத்து இருக்கலாம். தாத்து வாஹித் சிஃபாத்து கசீர். அடுத்தது தாத்திற்கு அனியத்து உண்டு, சிஃபாத்துக்கு அனியத்து இல்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன? தாத்து நான், அனிதல் நான் சொல்லும், நான் என்று சொல்லும். சிஃபத்து நான் சொல்லாது, நான் என்று சொல்லும் அனா என்ற தன்மை தாத்துக்கு உண்டானது. ஹயாத்து இல்மு சிஃபத்தாக இருக்கு, அது தனியாக தாத் நான் சொல்ல முடியாது. என்னுடைய ஹயாத்து, என்னுடைய இல்மு, என்னுடைய இராதா நான் சொல்லிக்கலாம். நான் ஒருத்தன் நான் சொல்ல முடியும். இப்போ நான் எனக்கு மட்டுமே சொந்தம். எனது கோடிக்கணக்கான சிஃபத்துகள் எதுக்கும் சுயமே நான் என்று சொல்லும் தன்மை கிடையாது. சரி, அப்புறம் ஜாத் சதாவும் ஜாஹிர், சிஃபாத் கபி ஜாஹிர் கபி மஃபி. ஜாத் எப்போவுமே ஜாஹிராக இருக்கும். இப்போ டப்பா இது எப்போவுமே ஜாஹிராக இருக்கும். சத்தம் எப்பயும் வருதா? இப்போ தட்டுறமாக வரும். நான் 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 வெளிரங்கமாக காட்சி அளிக்கிறேன், எப்பவும் பேசிட்டே இருக்கேன்னா சில நேரம் பேசுவேன், தூங்கும்போது பேச மாட்டேன், தூங்கும்போது கண்ணை மூடி இருப்பேன், பார்க்க மாட்டேன். அப்போ சிஃபத்து சில நேரங்களில் வெளிப்படும், சில நேரங்களில் வெளிப்படாது. வெளிப்படாவிட்டாலும் மௌசூஃப் தான் வரும். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சிஃபத்துகள் சில வெளிப்படும், சில வெளிப்படாது. அல்லாஹ் தஆலா ஹாலிகா இருப்பான் எப்போவுமே. ஆனால் ஹல்கு செய்யறதுக்கு முன்னாடி அவன் ஹாலிக்கு இந்த சிஃபத்து வெளிப்படலையே ஒழிய அல்ல ஹாலிகா இருந்தானா இல்லையா, ராசிகா இருந்தானா இல்லையா? அல்லாஹ் தஆலா ராசிகா இருந்தான், சிஃபத்து வெளிப்படலை. சில நேரம் வெளிப்படும், சில நேரங்கள் வெளிப்படாது. அப்புறம் ராத் மௌஜூதே உஜூதி சிஃபாத் மஅஹூதே ஸிஹ்னி. மௌஜூதே உஜூதினா ஜாத் என்பது வெளிரங்கத்திலே காட்சியளிக்கக்கூடியது, வெளிரங்கத்திலே மௌஜூதாக இருக்கக்கூடியது. சிஃபாத் அறிவால் விளங்கப்படக்கூடியது. இப்போ நான் வெளியில் காட்சி அளிக்கிறேன், மீனா வெளியே காட்சி அளிக்கிறாங்க, அவர் பெரிய எழுத்தாளர்னு பார்த்தோன்னு தெரியுது, பார்த்தோன்னே எழுத்தாளர் மாதிரி தெரியுதுங்க. அது கண்ணை பார்த்தாலே எனக்கு பெரிய பேச்சாளர் மாதிரி தெரியுது. சொல்ல முடியுமா யாராச்சும்? சொல்ல முடியுமா யாராவது? நான் சொல்கிறேன் அங்கே அவங்க பெரிய எழுத்தாளர். அப்படியா? அவர் பெரிய பேச்சாளர். ஓஹோ, சரி சரி. அப்போ சிஃபத்தை எப்படி விளங்கும்? நம்ம அறிவால் தான் விளங்க முடியும். பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா? அது போய் அது வெளியில மௌஜூதாக இருக்குதா தெரியுமா? போய் ஒரு பெரிய பேச்சாளர் நினைக்கிறேன். எப்படி சொல்லுங்க? இப்போ வாயெல்லாம் பெருசாக இருக்குது. வாய் பெருசாக இருக்கும், கொஞ்சமாக பேசுவார். ஒருத்தர் வாய் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதிகமாக பேசுவார். அதை வச்சு யாராவது இணைஞ்ச போய் பேச்சாளர் சொல்ல முடியுமா? எழுத்தாளர் பேச்சாளர் சொல்ல முடியுமா? ஏதாச்சும் அதை வச்சுலாம் கிடையாது ஜி. அப்போ அறிவாளி ஒரு மிகப்பெரிய அறிவு, தலை மண்டை பெருசாக இருக்குது, அறிவாளின்னு அப்படி அவரை முடிவு பண்ணிட்டு வச்சுருங்க. ஒரு மண்டை சின்னதாக இருக்குது, பெரிய சரியாக லூஸ் மாதிரி இருக்காரு அப்படி அப்படிலாம் நம்ம சொல்ல முடியுமா பை? அது சிஃபத் என்பது நம்ம அறிவால் விளங்கப்படக்கூடிய அது அறல், இது ஜௌஹர். அவர்னா வெளியில் காட்சி அளிக்கும் தாத்து. சிஃபத் என்பது அதிலிருந்து நம்ம விளங்கி கொள்ளப்படக்கூடிய மஅஹூதே ஸிஹ்னி, அறிவால் விளங்கி கொள்ளப்படக்கூடிய 6 வித்தியாசம் ஆச்சு. 7வது ஜாத் மத்பூ சிஃபாத் தா. ஜாத் துயரப்பட்டது, சிஃபாத் தாபி துயரக்கூடிய. ஜாத் எங்கேயோ அங்கே தான் சிஃபத்து கூடயே போகும். எலுமிச்சம்பழம் எங்கேயோ அங்கே தான் புளிப்பு இருக்கும். உப்பு எங்கேயோ அங்கே தான் அந்த துவர்ப்பு இருக்கும், அந்த உவர்ப்பு. ஜீனி எங்கேயோ அங்கே தான் இனிப்பு இருக்கும். ஜீனிக்கு முன்னாடி போயிட்டுருங்க, இனிப்பு நான் பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? எலுமிச்சம்பழம் நீங்கள் வேகமாக ஃபாஸ்ட்டாக போங்க, நாங்கள் போய் அடுத்த வண்டியில் நான் பிடிச்சி வரேன், நீங்கள் முதல் வண்டியில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, சேர்ந்து தான் இருக்கும். ஜாத் மத்துபூ சிஃபாத் தாபி, எங்கே தாத்தோ அங்கே தான் சிஃபத். இப்படி 7 வித்தியாசங்கள் தாத்துக்கும் சிஃபத்துக்கும் இருக்கிறது. இதை விளங்கி தாத்தையும் சிஃபத்தையும் பிரித்து விளங்கணும். அப்போ தான் ராஹை தௌஹீதில் அப்படி விளங்காவிட்டால், பிரித்து விளங்காவிட்டால் அந்த ராஹை தௌஹீதில் அது குஃபுர் ஆயிடுச்சு. அலஞ்சபை இப்போ 2 பாதை சொல்லியிருக்கு. அல்லாஹ் நாடெல்லாம் மிச்சது நாளைக்கு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ எதுக்கு இந்த பேச்சு வந்துச்சு? எங்கேருந்து ஆரம்பித்தோம்? கையூம், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு கையூமாக இருக்கிறான் என்பதை பற்றிய பேச்சு. இன்றைக்கி அல்லாஹ் தஆலா பாடங்களை விளங்க வைக்கிறான். இதுதான் ரொம்ப தேவை. பாடங்களை விளங்கலைன்னா எப்படி ஆயிரம் தரீக்கத்துன்னு கேட்டிங்கன்னா, அசல் தரீக்கத்துடைய அசல் இந்த பாடங்கள் தான், இறைஞான பாடங்கள். இந்த பாடங்களை விளங்கலை அப்படின்னு சொன்னால் சும்மா நான் அந்த ஷேக்குடைய முரீது பரக்கத்துகள்
அப்படி அவருடைய பறக்கத்தை அவரை கொண்டு இதை பெற்றுக்கிட்டேன். அவரை கொண்டு துவா பறக்கத்தில் நான் வீடு கட்டிட்டேன். அவங்க துவா பறக்கத்தை கடை வச்சுட்டு அவங்க துவா பறக்கத்தை கல்யாணம் முடிச்சு பிள்ளைலாம் பெற்றுட்டேன். வாழ்க வாழ்க என் ஷேக் விருப்பத்தை பெறுவார். அவ்வளோதான். இப்படி போயிடும். பறக்கத்தையும் ஷேக் இந்த திக்ர் சொல்லி கொடுத்தாங்க சர்க்கார். அதான் போச்சு. வெறும் திக்ர் சொல்லி கொடுக்குறதுக்கும் பறக்கத்துக்கு துவா செய்கிறதுக்கும் அல்ல ஷேக். பாடங்களை கல்பில் வைக்கணும். பாடங்களை கல்பில் திணிக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பாடங்களை தெளிவாக விளங்கணும். நீ போய் அதை விலைக்கு கொடுக்கலன்னு சொன்னால் ஒரு காலத்தில் ஷேக் முரீத் என்பது வெறும் துவாவுக்காக வேண்டியும் திக்ர் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வேண்டியும் என்று ஆயிரும். எத்தனையோ சில்சிலாக்கள் அப்படி ஆயிடுச்சு. ஷேக்கிட்ட போய் உட்காந்து பாடம் படிக்க இவருக்கு நேரம் இல்லை. உட்காந்து இந்த மாதிரி சில்லா வச்சு மாதக்கணக்காக விலைக்கு கொடுக்கறதுக்கு ஷேக்குக்கு நேரம் இல்லை. ஏன்னு கேட்டால் லிஸ்ட்டு 30 நாள் எழுதி வச்சுருக்காரு. இத்தனாம் தேதி இங்கே கல்யாணம், இங்கே ஃபாத்திஹா, இங்கே மௌலூது, இங்கே வீடு கட்டுறது, இங்கே இவருக்கு ஹத்னா, இங்கே இவருக்கு காது குத்துறாங்க, இப்படி எல்லாம் அந்த இவர் ஷேகெல்லாம் கூப்பிட்டுருக்குறாங்க. 30 ஊர் சுற்ற வேண்டியிருக்கு. எங்கே போய் உட்காந்து சொல்லி தர்றது? அதனால தான் ஃபைசி நான் என்ன பண்ணிட்டாங்க, சுற்றுறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு மாதம் காலை கட்டி போட்டு இங்கே உட்காது எல்லாம் இல்லை ஆலிம்களையும் கூட்டி 50-60 ஆலிம்சாக்கள் எல்லா முரீதுகள் மற்ற எல்லாத்தையும் கூப்பிட்டு 300-400 பேருக்கு சோத்தை போட்டு ஒரு மாதம் உட்கார வச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் பாடத்தை உட்காந்து கல்பில் திணிச்சு ஐயம் திரிபர விலங்கு இந்தா எல்லாம் சாப்பிடு, சாப்பிடுங்க, இஃப்தார் சாப்பிடுங்க, என்ன வேணால் சாப்பிடு, பாடத்தை விளங்கிட்டு போ அப்படின்னு விலைக்கு கொடுத்தாங்க. பாடத்தை விளக்க மனப்பாடம் பண்ண வச்சாங்க. அதிகமாக அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன். பாருங்கள் தம்பி அடிக்கிறா பாருங்க, சபா சிஃபாத் 7 சிஃபத்துக்கும் தாத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அடித்து முழக்கிறாரு பாருங்க. வச்சுங்களா இப்போ 22 புறை 3 பேர் 4 பேர் கை தூக்குறாங்க. தாத சிஃபத்துக்கு மத்தியில் வித்தியாசம் சொல்ல வேண்டும். இவ்வளோ நாளாக கத்துறான்னு கத்தி தண்டசோர். நாளைக்கு என்னப்பா இஃப்தாருக்கு முன்னாடி எல்லாம் சொன்னால் மட்டும்தான் இஃப்தார் இங்கே என்ன பை இல்லை பள்ளிவாசல் அமைச்சிருக்கு. இஃப்தார் சார்லாம் இங்கே சாப்பிட்றோம் 50-60 பேர் சாப்பிட்டாவது. இது ஜாத்துக்கும் சிஃபத்துக்கும் வித்தியாசம் கேட்டால் 5 பேர் கை தூக்குறீங்க. சில பேர் தெரியும் தப்பாக சொல்லணும்னு பயம், அப்படி தானே. நாளைக்கு அதுட்டு புரிஞ்சுங்களா இஃப்தாருக்கு முன்னாடி சொல்லிடணும் ஜாத்துக்கும் சிஃபத்துக்கும் உள்ள வித்தியாசம். அந்த பாடம் ஃபுல்லாக சொல்லணும். தக்காய்க்குரிய பாடம் ஃபுல்லாக கேட்டுருங்க. எல்லோரும் சொல்லணும். சொன்னால் தான் இஃப்தாருங்க. இல்லைன்னா வெறும் கஞ்சி மட்டும் கொடுத்துருங்க, வடை கொடுக்காதீங்க. என்ன சொல்லணும் பை. இன்னும் நீ நேற்று போகிற இன்றைக்கி என்ன 23 இரவு போயிடுச்சு. 25, 26, 27 3 நாள் தான் இருக்கும். எல்லோரும் ஃபுல் தாலீம் ஒப்படைச்சேன். நீங்கள் இந்த 3 நாளும் அதே முயற்சிங்களா ராவாப்பால் அதுதான் எல்லாத்துக்கும் வேலை. விளங்குத பை ஃபுல் தாலீம் மனப்பாடம் பண்ணிட்டு தான் இங்கேருந்து போகும்போது இல்லை மனப்பாடம் பண்ணி அசத்துமார் யார்ட்டையாவது இங்கே இருக்கிற அசத்துமார் இந்த 4 அசத்துமார்கள் அங்கே 8 அசத்துமார்கள்ட்டையும் விளஞ்ச பை சொல்லிடணும். சொன்னால் மட்டும்தான் 27 முடிஞ்சு வீட்டுக்கு அனுப்புறது. இல்லைன்னா இங்கேயே வச்சு சில்சிலா தாலீம் மாதங்கள் கண்டினியூ 28, 29, 30 அப்புறம் ஷாபான் 1 சவால் 1 போயிட்டே தான் இருக்கும். ஆனால் விட முடியாது, யாரும் லீவுலாம் கிடையாது. கண்டினியூ. இங்கே நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹோட்டலில் வாங்கி கொடுத்துக்கலாம் சாப்பாடு கீப்பாடு. சிவமா இன்ஷா அல்லா தஆலா நாளைக்கு சொல்லிடணும் எல்லோரும் இன்ஷா அல்லா. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. தாலீம் பாடங்களை சரியான முறையில் விளங்குவதற்கும் அதை அமல் செய்வதற்கும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கி அதை விலக்கி தருவதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த சில்லா இன்னும் பிரம்மாண்டமாக நடத்துவதற்கோட வசதிகள் அல்லாஹ் நமக்கு இட வசதிகளையும் அல்லாஹ் அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.